வணக்கம் அஸ்ட்ரோ நேயர்களே, வஜ்ரம் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக நாங்கள் சிம்பிள் நினச்சனுங்க. ரைட்டா, அந்த கோல்டன் ஹவர்ஸ் ஒவ்வொரு ராசிக்கும் கோல்டன் ஹவர்ஸ் வந்து பஞ்சாங்கத்தில் பெருசாக போடலைங்க. அதை வச்சு நம்மளே கால்குலேட் பண்ணி போடுறோம். சிரமமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சிரமத்தை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு நல்லது நடக்கணுங்க. அதனால் என்னங்க, நம்ம வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனல் மூலியமாக ஒருத்தருக்கு நல்லது நடக்கு அப்படின்னா எல்லாம் அந்த முருகன் அருள். முருகன் எல்லோருக்கும் நல்வழி காமிக்கணும். அதை மனசில் வச்சு தான் இந்த ராசி பலன் சேனலே ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏதோ தெய்வத்தின் அருளாலும் உங்களுடைய சப்போர்ட்னாலையும் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி கொடுங்க. அவ்வளோதான். இது நம்ம ரெக்வஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஒரு கமிட்மெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். சரி வாங்க, வழக்கமான வேலையை பார்க்க போகலாங்க. வாங்க. வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருங்க. 29/3/2026 விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி 15 ரைட்டுங்களா, ஞாயிற்றுக்கிழமைங்க. இன்னைக்கு ஏகாதசி கீழ்நோக்கு நாளுங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு காலையில் 6 to 7ங்க, மறுபடியும் மத்தியானம் 3:30 to 4:30ங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 10:30 to 11:30 காலையில், மறுபடியும் மத்தியானம் 1:30 to 2:30ங்க. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் சாயந்தரத்தான் வர்றாங்க, 4:30 to 6 மணி வரைக்கும் ராகு காலம். குளியை பொறுத்த வரைக்கும் 3 to 4:30ங்க. யமகண்டம் கரெக்டாக மத்தியானம் 12 மணிக்கு வந்துட்டு 1:30 மணிக்கு கிளம்பிடுறார். சரிங்களா? சூளம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திதி அப்படின்னு எடுத்து பார்த்தா காலையில் 9:30 மணி வரைக்கும் ஏகாதசி திதியாக இருக்குது. அதுக்கப்புறம் துவாதசி திதியாக மாறுதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாலை ஆல்மோஸ்ட் 4-5 வரைக்கும் ஆயிலி நட்சத்திரம், அதுக்கப்புறம் மகம் நட்சத்திரமாக மாறுது. அப்போ சந்திராசம் எடுத்து பார்த்தா இன்னைக்கு அதே சமயத்தில் மாலை 4-5 வரைக்கும் பூராடத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்திராடத்துக்கு சந்திராசம் மாறுது. சரிங்களா? சரி வாங்க, டீட்டெயிலான ராசி பலன் கோச்சார அமைப்பு எல்லாம் பார்க்க போகலாங்க. ரைட்டுங்களா? வெல்கம் வெல்கம், தேங்க்யூ. வணக்கம் மேசராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவானுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே நம்ம லைஃப்பில் 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படிம்பாங்க. ஒன்று வந்து ஹாப்பி, சந்தோஷமான சூழல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள், சிரமங்கள். எப்படி ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கோ அதுபோல் எல்லா ராசிக்குமே 2 பக்கங்கள் இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் என்னென்னு பார்த்தா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற குணந்தானுங்க உங்கள் இன்னைக்கு வரைக்கும் நிமிர்ந்து நிற்க வைக்குதுங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? மற்றவங்க தமக்கு செஞ்ச தப்பையே நினச்சிட்டு இருக்காம அடுத்த வேலையை பார்க்க போயிடுவீங்க. நீங்கள் இதை பற்றி பெருசு அலட்டிக்க மாட்டீங்க. அதுதான் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே. ரைட்டுங்களா? இன்றைக்கி அந்த பெருந்தன்மையால் விலகிப்போன ஒரு சொந்தம் ஒன்று தானாக தேடி வரக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குதுங்க. அதே சமயத்தில் யதார்த்தமான போராட்டம் அப்படின்னு காயினில் 2வது பக்கம் பார்த்தா உங்களுக்கு வீட்டுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் இந்த ஊர் நலத்துக்காகவும் இவ்வளோ தூரம் செய்கிறோமே, இறங்கி வேலை செய்கிறோமே, ஒரு வாய் வார்த்தை நல்லா செய்யுங்க, நல்லா இருக்குங்க சார், நல்லா செய்றீங்க சார் அப்படின்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குது. ரைட்டுங்களா? கவலைப்படாதீங்க, அதுக்கும் காலம் பதில் சொல்லக்கூடிய அமைப்பில் இன்றைக்கி கோச்சார அமைப்பு எடுத்து பார்த்தாங்க முருகா, லக்ன வீடு, அதாவது உங்களுக்கு முதல் வீட்லேயே சுக்கிரன் இருக்கார். அப்போது உங்கள் முகம் இன்றைக்கி ரொம்ப தேஜஸ் பொலிவாக இருக்கும். 4 பேருக்கு மத்தியில் ராஜகலை, ராஜ கம்பீரம் உங்கள்கிட்ட இருக்குது மேசராசியை பொறுத்த வரைக்கும். 3ஆம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே குரு இருக்கார். அப்போ இளைய சகோதரர் வகையில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. தைரியம் அதிகரிக்கும். அடுத்த வீடு 4ஆம் வீடு, அங்கே வந்து சந்திரன் இருக்கார். அப்போ இன்னைக்கு மனசு ஒரு விதமான நிம்மதியை நோக்கி நகருது. அப்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. வீட்டில் உங்களுடைய அம்மாவுடைய அரவணைப்பு உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஆறுதல் கண்டிப்பாக உங்களால் உண்டு. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே கேது ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. பிள்ளைகளோட படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வைக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தானே படித்தா போதும் அசால்ட்டாக இருப்பாங்க. அவங்க மனசில் என்ன ஓடுதுன்னு முடிஞ்சால் கண்டுபிடிங்க, இல்லைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பார்த்து கொஞ்சம் இருக்கும்னு வச்சுக்கலாம். அப்படி 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. அப்போது லாபஸ்தானத்தில் 3 பேர் இன்னைக்கு திடீர் பண வரவுக்கும் எடுத்த காரியம் சக்ஸஸ் ஆவதற்கும் வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. அப்போ தூக்கத்தில் கொஞ்சம் தடை வரக்கூடிய தன்மை இருக்குது. தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிறதும் நல்லது. 12ஆம் வீட்டு விரயஸ்தானம், அதுக்காக சொல்கிறோம். புரியுதுங்களா? இன்றைக்கி உங்களுக்கு இந்த என்ன சொல்லலாம்னா 11ஆம் வீட்டில் உங்கள் ராசிநாதன் வந்து செவ்வாய்ங்க. அந்த செவ்வாய் வந்து ராகுவோட சேர்ந்துருக்கங்காட்டி ஒரு பெரிய வெற்றிக்கான ஒரு அறிமுக படலம் இன்னைக்கு ஓடப்படும், ஒரு விதை ஊனப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட்டுங்களா? இன்றைக்கி உங்களுக்கு வந்து முக்கியமாக இன்னொரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லக்கூடிய பொற்காலம். இன்றைக்கி என்னென்னா காலை மேசராசிக்கு இன்றைக்கி ஆமாம் காலையில் 10-12 இருந்துங்க கரெக்டாக 11 மணி வரைக்கும் மொத்தமாக 48 நிமிஷம் உங்களுக்கு கோல்டன் ஹவர்ஸ். ஏன் அந்த நேரம் வருதுன்னு அதையும் சொல்ல விடும். ரைட்டுங்களா?
மொட்டையெல்லாம் சொல்லப்படாது. அதில் என்ன பஞ்சாங்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதனாருடைய செவ்வாய் வந்து லாபஸ்தானத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர் கொடுக்குறார். இந்த நேரத்தில் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் விஷயமோ புதுசாக ஒரு காரியத்தை தொடங்குவதற்கோ ஒரு வியாபாரம் பண்ணிங்கன்னா டக்குன்னு காரியம் முடியும்னு வச்சுக்கங்களேன். ரைட்டா? ஒரு முக்கியமான ஒரு ஃபோன் கால் பண்ணணும்னா கூட உங்களுக்கு காரியத்துக்காக பண்ணணும்னா அந்த ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த டைமில் ஃபோன் பண்ணுங்கள். புது முதலீடுகள் பற்றி யோசனையோட இந்த டைமில் பண்ணலாம். அந்தளவுக்கு இந்த கோல்டன் ஹவர்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஹவர்ஸ் ஃபார் டுடே. ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை அப்படின்னு எடுத்து பார்த்தா பொதுவான பலனில் மேலதிகாரிகிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. வேலை பெருசாக தொந்தரவு இல்லை. ஆன்லைன்லேருந்து வேலை செய்கிறீங்களா அவளுக்காக சொல்கிறோம். ரைட்டுங்களா? புதிய பொறுப்புகள் கூட தேடி வரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு நார்மலாக ஒத்துழைப்பு இருக்குது. என்ன சண்டேலாம் வேலை கொடுக்குறாங்க சார், ஒரே இம்சிங் சார் அப்படின்னு டக்குன்னு வேலையை மாற்றலாமா அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வாடிக்கையாளர்களை ரொம்ப இன்முகத்துடன் சந்தோஷத்துடன் கொஞ்சம் வரவேற்க கற்றுக்கோங்க. கொஞ்சம் அனுசரித்து போங்க. அப்போ தான் அதுதான் உங்களுடைய டாக்டிக்ஸ். அதுதான் உங்கள் தொழில் வியாபாரத்துக்கு உண்டான வசீகரம் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் அப்படின்னே சொல்லலாம். 10ஆம் அதிபதி உங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கங்காட்டி பழைய பாக்கிகளை வசூல் பண்ணுவதற்கு இன்றைக்கி சரியான நாளுங்க. சந்தோஷமாக பண்ணலாம். ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன ஒரு மோட்டார் ரிப்பேர் ஆகிறது, கொஞ்சம் சின்ன செலவுகள் வர மாதிரி இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேசான செலவுகளை பார்த்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். குடும்பம் சார்ந்த உறவு அப்படின்னு பார்க்குறப்ப முருகா, வீட்டில் பெரியவங்களோட ஆசீர்வாதம் முழுசாக இருக்குது. சின்ன விசேஷங்களை பற்றி பேசக்கூடிய தன்மையும் நல்லாயிருக்கு. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குள்ளேயும் ஒரு புரிதல் அதிகரிக்குதுங்க. இன்றைக்கி வெளியே எங்காவது 2 பேர் ஜஸ்ட் வெளியே போயிட்டு ஒரு சினிமாவுக்கு, ஷாப்பிங் மால் அல்லது உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வாங்க. இணக்கம் இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். காதலை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்குள்ளேயே கவிதை பேசுகிற அளவுக்கு உங்கள் பார்ட்னர்கிட்ட ஒரு வசீகரம் இருக்குது. 2 பேரும் ஆளுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்து அந்த காதலை இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தி வலுப்படுத்தி கொஞ்சம் அந்யோன்யமாக இருப்பீங்க. ரைட்டுங்களா? காதல் சிறப்பு தானுங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் கவனச்சிதறல் வர மாதிரி இருக்குது. நிதானமாக படிக்கணும். அதனால தான் பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லியிருக்கோம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு. ரைட்டுங்களா? கவனச்சிதறல் இல்லாமல் படிங்க. அதுதான் ஒரு எக்ஸாம் டைமுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஆரோக்கியம் என்று எடுத்து பார்த்தாங்க பெருசாக தொந்தரவு இல்லைங்க. இந்த பித்தப்பை சம்மந்தமாக சில தொந்தரவுகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை. கொஞ்சம் அஜீரண கோளாறு மாதிரி இருந்தால் தண்ணி நிறையா குடிச்சுக்கணும். வெய்ய காலத்தில் தண்ணி நல்லதாக குடிக்கிறது நல்லதானுங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் கை வைத்தியமாக தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 9ஆம் நம்பர் நல்லா இருக்குங்க. லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா ரெட் கலர் நல்லாயிருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி அதிபதி கேது என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி கேது வந்து உங்களுக்கு 1 2 3 5 இருக்கார். இன்றைக்கி 1 2 3 4 ஆமாம் கேது மாந்தின்னு தான் இருக்காங்க. சாரிங்க, அது டக்குன்னு அந்த கட்டத்தை கொஞ்சம் மறந்துட்டேன். கேது வந்துங்க 5 இருக்கார். அப்போ ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். கோயில் குளத்துக்கு போகணுங்கிற ஒரு தாட்ஸ் வலுப்படும்னு வச்சுங்களேன். மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. இன்றைக்கி குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. லீவு தானே, அங்கேயும் போகிறக்கு முடிஞ்சால் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப தூரமாக இருக்குன்னா ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. மனசுக்கு ரிலாக்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் கோயிலுக்கு போனால். தொழில் வியாபாரத்தில் ஒரு சின்ன முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குதுங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களே, அவங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா எனக்கு கிடைக்கும். ரைட்டா? மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு தலையிட முடியாது. ஏன்னா உங்களோட டைம் அதுக்கே சரியாக இருக்குது. உங்கள் வேலையும் உங்களுக்கு சரியாக இருக்கும். இல்லை, தலையிடாமல் இருப்பது நல்லது. பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி சுக்கிரன் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே ராசியிலே இன்றைக்கி சுக்கிரன் இருக்கார். அப்போ ராசியிலே சுக்கிரன் இருந்தால் என்னாகும், உங்கள் செல்வாக்கு மதிப்பு மரியாதை இன்றைக்கி அதிகரிக்கும். சொகுசு பொருட்கள் ஏதாவது வாங்கணும், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். ஏன்னா சுக்கிரன் எப்பவுமே கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்காக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். வீட்டுக்கு தேவையான சில விஷயங்களை நீங்களும் மனைவி இல்லை குடும்பமே சேர்ந்து கொஞ்சம் சந்தோஷத்துக்கு உண்டான பொருளை வாங்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் அந்த ஆடை ஆபரணங்கள் சந்தோஷம் தரக்கூடிய பல பொருட்களை வாங்குவீங்க. பணப்புழக்கட்டம் திருப்தியாக இருக்குதுங்க. கலைத்துறையில் இருக்கீங்களா அவங்களுக்கும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் நல்ல வாய்ப்பு வரும். ரைட்டா? ஆடம்பர செலவை குறைப்பது நல்லது. அப்புறம் சுகபோகமாக செலவுணுன்னு ஆடம்பர செலவு தானுங்க. சுக்கிரன் கொஞ்சம் வேலையில் இருக்காரு, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோன்னு சொல்கிறாங்க. கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் 1ஆம் பாதம் அதிபதி சூரியனுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 12 சூரியன் இருக்குங்காட்டி விரயஸ்தானங்க. செலவுகள் கொஞ்சம் வர மாதிரி இருக்குதுங்க. மற்றபடி சின்ன தடைகள் முட்டுக்கட்டைகள் எல்லா விஷயத்தில் இருந்தாலும் படிப்படியாக நீங்கும். இன்னைக்கு தந்தை வழி உறவுகளில் ஒரு அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை ஒரு நுணுக்கமான விஷயத்தை கற்றுக்கிட்டு அதன்படி தொழிலுக்கு ஒரு முன்னேற்றத்துக்குண்டான வழியை கண்டுபிடிப்பீங்க. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். அதே சமயம் கண் திருஷ்டி படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்காட்டி சுற்றி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? ஒரு சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் இருந்தால் போயிட்டு ஒரே ஒரு தேங்காய் வாங்கி உடைச்சிட்டு வாங்க. எல்லாம் சுபமாக நடக்கும். சண்டே ஹாப்பியாக இருக்கலாம்னு வச்சுங்களேன். நல்லது வலிக்கட்டும். நற்பவி மேசராசி நேயர்களுக்கு.
வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. ராசியின் அதிபதி சுக்கிரனுங்க. உங்களுக்கு அப்படித்தான் வாழ்க்கையில் என்ன ப்ளஸ்ஸு என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கேரக்டர் எடுத்து பார்த்தா மகா குணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து பார்த்தா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை மாதிரி ஒரு அமைதியான ஆளை பார்க்கவே முடியாதுங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? எவ்வளவு பெரிய பிரச்சனை எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தால் கூட அதை பதட்டப்படாமல் யோசித்து காரியத்தில் கண்ணாக இருந்து அதை சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த ரிஷபராசிக்கு மற்ற ராசியோட அதிகமான பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த நிதானம் தானுங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய சங்கடத்திலிருந்து உங்களை காப்பாற்ற போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? ரிவர்ஸ் சைடு வந்தீங்க அப்படின்னா ஒரு யதார்த்தமான போராட்டம் பார்த்தா கூடவே இருந்துட்டாங்க சார். நம்பி ஏமாந்து பல பேர் நம்மளை குழி பறிச்சிட்டாங்க அப்படின்னு சில பேரை நினச்சி வருத்தப்படுவீங்க. விடுங்க, அவங்களாம் நமக்கு அவங்க மூலிமா ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வினைக்கு அவங்களே வந்து அந்த வினை அறுக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் கடவுள் செயல் எல்லாம் முருகன் செயல்னு வச்சுக்கிட்டு இன்றைக்கி போய் பார்த்தனாங்க 2ஆம் வீட்டில் குருன்னு இருக்கார். இன்றைக்கி கோச்சார அமைப்பில் 2ல் குரு இருந்தால் என்னாகும்? குடும்பத்தில் சுபகாரியங்களை பற்றி பேச்சுவார்த்தை நடக்கும். உங்கள் வாக்கு பலிதமான வாக்கு, ஒரு சொல்லிட்டு பலிக்குன்னு வச்சுக்கல, அவ்வளோ உன்னதமான ஒரு தன்மையாக இருக்கீங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அது வந்து முயற்சி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்காண்டி எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உற்சாகம் ஒருத்தன வேண்டியதில்லை, நான் ஒரு ஆள் பார்த்துக்க அப்படின்னு தைரியம் அதிகரிக்கும். சந்திரன் சூப்பராக இருக்கார். 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. அப்போ வீட்டில் ஒரு சின்ன லேசான அலைச்சல் இருக்கும். வாகன பராமரிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கும்னு அர்த்தம். 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு, அப்புறம் செவ்வாய், அப்புறம் புதன் இருக்காங்க. தொழில் வியாபாரத்தில் ஒரு அதிரடியான மாற்றம் செய்யக்கூடிய தன்மை இருக்குதுங்க. புது ஆர்டர்கள் கைக்கு கிடைக்கிற அமைப்பும் இருக்குது. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் ப்ளஸ் சனி 2 சேர்ந்து இருக்கங்காட்டி லாபத்தில் சூரியன் இருக்கார். அப்போ சனி இருக்கங்காட்டி கொஞ்சம் மூத்த சகோதரர் வழியில் கூட உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் ஒரு லாபம் கண்டிப்பாக உண்டு. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இருக்கார். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக அமையும். சுப செலவுகள் தேடியே வரும்னு வச்சுக்கங்களேன், அந்தளவுக்கு இருக்குது. உங்களுக்கு பொதுவாக தனயோகம்னு ஒரு அமைப்பு வருது. காரணம் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பலமாக ஸ்ட்ராங்காக உட்கார்ந்து இருக்காருங்க. இன்றைக்கி பணவரவு ரொம்ப பிரமாதமாக இருக்குது உங்களுக்கு. ரைட்டா? அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு கோல்டன் ஹவர்ஸ் அந்த நோட்டட் பாயிண்ட் தானுங்க. என்ன கோல்டன் ஹவர்ஸ்னால் இன்றைக்கி மத்தியானம் உங்களுக்கு 12 இது பாருங்கள், இது 12 ராசிக்கு நான் எழுதி வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாம் மனப்பாடமெல்லாம் சொல்ல முடியாது, அது வந்து பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியுதுங்க. சரிங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கோல்டன் ஹவர்ஸ் என்னென்னு பார்த்தா இன்றைக்கி மத்தியானம் 12:48 இருந்துங்க 1:36 வரைக்கும் கரெக்டாக 48 நிமிஷங்க. 48 நிமிஷம் அட்டகாசமாக இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கார் சுக்கிரன், அவர் உச்ச பலத்தோடு செயல்படுறாரு, ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போது குடும்ப விஷயமாக ஏதாவது முடிவு எடுக்கணும்னா குடும்பத்துடன் உட்காந்தோ கணவன் மனைவி 2 பேரும் உட்காந்தோ குறைஞ்சபட்சம் நேரில் உட்காந்து பண்ணுறது நல்லது. இல்லை ஃபோன்லைனாலும் முடிவெடுப்பது இந்த நேரத்தில் எடுத்திங்கன்னா சக்ஸஸ் தேடி வரும். ரைட்டுங்களா? சரிங்க. அதே சமயத்தில் பொதுவான பலன் போல் வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெருசாக தொந்தரவு இல்லை. சண்டேவாக இருந்தாலும் ரெஸ்ட்டாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் சில பேர்த்துக்கு வேலைக்கு போகிற சூழல் இருக்கும். சம்பள உயர்வு பற்றி கண்டிப்பாக இன்றைக்கி பேசக்கூடிய தன்மையும் இருக்குதுங்க. திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வேலைப்பளு இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சதாக இருக்கும். ரொம்ப டென்ஷனாக வேலை இல்லைங்க. வேலை செய்கிற இடத்துல வேலையை மட்டும் பார்த்துட்டு வாங்க, ரொம்பலாம் அரட்டை அடிக்காதீங்க சண்டே. ஓகேங்களா? தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வருவாங்க, தரமான பொருட்களை கொடுக்கணுங்க. நீங்கள் கண்டிப்பாக அப்படி தான் செய்வீங்க. நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க. அப்படி கொடுத்தாலே நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணாலே கஸ்டமர்கள் தானாக தேடி வருவாங்க. ரைட்டா? அதை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கும். நம்மகிட்ட பொருள் தரமாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. 10ஆம் வீட்டு ராகுனால இன்றைக்கி உங்களுக்கு விளம்பர செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு வகையில் விளம்பரம் பண்ணுறது, ஆஃபர் கொடுக்கறது, இப்படிலாம் கொடுத்தீங்கன்னா பல மடங்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ரைட்டுங்களா? பிளான் பண்ணி பாருங்கள். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கறவை மாடு வச்சுருக்கீங்களா, அவங்களுக்கு இன்றைக்கி உபரி வருமானம் நல்லாவே இருக்குதுங்க. மற்றபடி தோட்டம் துறையில் ரெகுலரான ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ விவசாயம் ஒர்க் வித் மணி அப்படின்னு சொல்லிக்கலாம். உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் வருகை இன்றைக்கி கலகலன்னு இருக்குது. வீடு ரொம்ப சந்தோஷமாக அங்கே எங்கள் சித்தி வந்திருக்கா, சித்தப்பா வந்திருக்கா, அண்ணன் வந்தாது, எல்லாம் குடும்பமே கலகலப்பாக இருப்பீங்க. ஒரு அருமையான விருந்து சாப்பாடு உண்டுன்னு வச்சுக்கங்களேன். உங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போவீங்க. அந்நியோனியம் அதிகரிக்கும். சண்டே அப்படிங்கிறத மறந்துட்டு 2 பேரும் எப்பவும் இருக்கிறத விட ஒரு படி ஹாப்பி மூமெண்ட்டுக்கு என்னென்ன உங்களுக்கு சந்தோஷத்துக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து முன்னின்று செய்வீர்கள். ஒரு கோயிலுக்கு போகிறது, ஒரு மாதிரி சின்ன விஷயங்கள் செய்வீங்க. காதலை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இல்லாட்டாலும் பாசத்தை கொடுக்குற பார்த்தியா, அந்த மாதிரி ஒரு நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஃபோன்லேயே உலாவி அந்த காதலை அப்படி டெவலப் பண்ணுவீங்க. ரைட்டா? எதிர்பார்க்காத நேரத்தில் கூட உங்கள் லவர்கிட்டருந்து ஃபோன் வரும்.
டக்குன்னு எடுத்துருவணுங்க ஃபோனை பார்த்துக்க. அந்தளவுக்கு காதல் இன்றைக்கி வேற ஒரு வழியில் முன்னேற்றம் கிடைக்குதுன்னு அர்த்தம். கல்வியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஜெயிக்கக்கூடிய தன்மை தான் இருக்குதுங்க. நல்லா படிப்பாங்க, உங்களுக்கு பிளான் பண்ணி படிப்பாங்க. ஒன்றும் பெருசாக படிப்பில் ஒரு மைனஸ் இருக்கிற மாதிரி தெரியலைங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா கொஞ்சம் தொண்டை சம்மந்தமான லைட்டாக எரிச்சல் வர மாதிரி இருக்குது. ரொம்ப ஐஸ் வாட்டர் குடிக்காமல் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் முருகா லக்கி நம்பர் பார்த்தா 6ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா உங்களுக்கு ஒயிட் கலர் நல்லாயிருக்கு. கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அதிபதி சூரியனுங்க. என்ன சொல்கிறாருன்னா 11 இன்றைக்கி சூரியன் இருக்கார். அப்போ உங்கள் செல்வாக்கு இன்றைக்கி சண்டேவாக இருந்தாலும் அதிகரிக்கும், உயரும். உங்களை தேடி 4 பேர் வந்து அண்ணே இந்த மாதிரி கும்பாபிஷேகம்லாம் வச்சுருக்கிறோம்னே, கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச டொனேஷன் கொடுங்க அப்படின்னு உங்களை ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது முன்னால் நிறுத்தி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை மதிப்பு மரியாதை கொடுப்பான்னு வச்சுக்கங்களேன். மற்றபடி எல்லா காரியங்களும் படிப்படியாக கைகூடும், தடைகள் பெருசாக இருக்காது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது உங்கள் பிரச்சனைகள் இருந்தால் அதில் வரக்கூடிய உங்கள் பங்குக்கு ஒரு அமோகமான வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன். பிரச்சனை தீர்றதுக்குண்டான வாய்ப்பு தெரியுது. புது பிஸ்னஸ் புது வியாபாரம் பண்ணக்கூடிய பிளான் போட்டிருந்தீங்களா, அது சக்ஸஸ் என்ற ஒரு வழியை கண்டுபிடிச்சி கொடுக்கும். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. அவ்வளோதான் விஷயம். அடுத்த நட்சத்திரம் ரோஹிணி. ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் அதிபதி சந்திரன். என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்போ பயணங்கள் லாபம் கிடைக்கும், பயணங்களால் மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லலாம். மனசு இன்றைக்கி கொஞ்சம் உற்சாகமாக இருக்குது ரோஹிணியை பொறுத்த வரைக்கும். தம்பி அல்லது தங்கையால் ஒரு உதவி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் தெரியுதுங்க. எடுத்த காரியத்தை அது எதுவானாலும் சரி முடிக்காமல் விட மாட்டேங்க, முடிச்சுதா நிம்மதியாக இருப்பீங்க. ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் புது நண்பர்கள் அல்லது புது நண்பிகள் அறிமுகம் கூட கிடைக்கும். தண்ணியில் விளையாடுறப்போ கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. இந்த வாய்க்கால் போய் நீச்சல் அடிக்கிறது, கிணத்துல நீச்சல் அடிக்கலாம் பண்ணுற கவனமாக இருங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்கன்னு சொல்லிட்டுங்க. மிருகசீரிசம் 1, 2 பாதங்கள், அதிபதி வந்துங்க உங்களுக்கு வந்து செவ்வாய். 10ல் செவ்வாய் இருக்கார் இன்றைக்கி. அப்போ என்ன ஆகும்னா வேலையில் உங்கள் பவர், வீட்டில் ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணால் கூட உங்கள் பவர் அதிகரிக்கும். நீங்கள் சொல்கிறதான் கேட்பாங்க எல்லோரும். நிலம் தொடர்பான பஞ்சாயத்துக்கு ஒரு நாட்டாமையை போகக்கூடிய ஒரு தீர்வு கிடைக்குன்னு வச்சுக்கலாம். உங்கள் இந்த சொத்து சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், ரைட்டுங்களா. அதே சமயத்தில் முருகா வீடு கட்டக்கூடிய ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குண்டான பிளான் என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. சில பேர் வீட்டுக்கு பிளான் பண்ணுவீங்க. எதிரிகள் எல்லாம் பெருசாக தொந்தரவு இருந்தாலும் தானாக விலகி ஓடி விடுவார்கள். பயப்பட வேண்டாம், தைரியமாக ஒரு நேரத்தில் முடிவெடுப்பீங்க. அந்த முடிவு பலரை ஆச்சரியப்படுத்தும், அந்த அளவுக்கு டக்குன்னு எடுப்பீங்க. வண்டி வாகனம் ஓட்டுறப்ப கவனமாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டுங்க. இன்றைக்கி முடிஞ்சால் பசுமாட்டுக்கு கொஞ்சோண்டு அகத்திக்கீரையோ 2 வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, புண்ணியம் சேரும். அப்போ நம்ம சந்ததிகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நல்லது பொழிக்கட்டும். நற்பவி ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, ராசியின் அதிபதி புதனுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மனுஷனுக்கு இருக்க மாதிரி 2 கேரக்டர் இருக்குது. ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருக்குது, ஒரு பக்கம் வருத்தப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய செய்தி. இன்னும் பாசிட்டிவ் என்ன மகா குணங்கள் அப்படின்னு பார்த்தா உங்கள் சாமர்த்தியமான பேச்சு இருக்குல்ல, ஏன்னா புதன்காரர்கள் நீங்கள் அந்த சாமர்த்தியமான பேச்சு தான் உங்களுக்கு ஒரு பெரிய கவசம்னே சொல்லலாம். யார் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். அப்புறம் 2வது பாயிண்ட் பார்த்தா எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிற டெக்னிக் மற்ற ராசியோட உங்களுக்கு அதிகமாகவே தெரிஞ்சிருக்கும், புரியுதுங்களா. அதே சமயத்தில் இன்றைக்கி ஒரு பேச்சாற்றல் மூலியமாகவே ஒரு பெரிய டீலை கண்டிப்பாக முடிக்க போகிறீங்க. அந்த ஒரு வாய்ப்பு இன்றைக்கி தெரியுதுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் நம்மளை எல்லாரும் குத்தி குத்தி பேசி நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்கிற ஒரு வருத்தம் ஒரு வழி இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு இந்த காலம் அவங்களுக்கு ஒரு நாள் பதில் சொல்லும். அது வரைக்கும் நம்ம வேலையை மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம், ரைட்டுங்களா. அதே சமயத்தில் இன்றைக்கி உங்களுக்கு லக்ன வீட்டிலேயே குரு இருக்கார், 1ஆம் வீட்டில் குரு இருக்கார். அப்போது ஜென்ம குருன்னு சொல்லுவோம். அந்த ஜென்ம குரு இருந்தாலும் உங்களுக்கு யோகமான அமைப்பு நல்லாயிருக்கு, சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணம் உடனே கோடியாக கொட்டுமானு கேட்காதீங்க, அதை விட மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். பணத்தை விட முக்கியமான செய்தி அது, ரைட்டுங்களா. 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்கார். தனஸ்தானத்தில் சந்திரன் இருந்தால் கையில் காசு புழக்காட்டம் நல்லா இருக்குது. உங்கள் முகமே இன்றைக்கி தேஜஸ் பிரகாசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டுங்களா. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. அப்போ அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. வீண் வாக்குவாதம் சரௌண்டிங்கில் வேண்டாம், அனுசரித்து போய்க்குங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ராகு அப்புறம் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. அப்படி இருந்தால் பாக்கியஸ்தானங்கிறது. அப்படி இருந்தால் என்ன ஆகுனா உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கங்காட்டி பூர்வீக சொத்துக்கள் மூலிமா ஏதாவது ஒரு லாபமோ அல்லது ஒரு திடீர் யோகமோ வரக்கூடிய அமைப்பு இருக்குது. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. கர்மஸ்தானத்தில் சூரியன் சனி இருந்தால் உழைப்பு அதிகமாக போட்டே ஆகணும். உழைப்பு அதிகமாக இருக்கும், ஆனால் அதற்கேற்ற பலன் கண்டிப்பாக கொடுப்பாங்க, ரைட்டுங்களா. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இருக்கார். நண்பர்களால் ஆதாயம். பெண்களுக்கு புதுசாக இன்னும் சொல்லப்போனால் நகை வாங்கக்கூடிய யோகம் போல் இருக்குது. அந்தளவுக்கு
உங்களுக்கு பிடிச்சதை வாங்குவீங்க 11ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால். சரிங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பாக்கிய யோகம் தான் வருது. என்னடா ஞாயிற்றுக்கிழமை பாக்கிய யோகம்னு பார்த்தா 9ஆம் வீட்டில் ராகு, செவ்வாய் ப்ளஸ் புதன் சேர்ந்து இருக்கார். அப்போது பெரியவங்க ஆசீர்வாதத்தோட ஒரு காரியத்தை டக்குன்னு முடிப்பீங்க, அவங்க ஐடியா பிரகாரம் முடிப்பீங்க. ஹாப்பியோ ஹாப்பி இன்னைக்கு, ரைட்டுங்களா? உங்களுக்கும் கோல்டன் ஹவர்ஸ்னு ஒரு முக்கியமான நேரம் இருக்குதுங்க. இன்றைக்கி சாயந்தரம் உங்களுக்கு 4 மணிலிருந்துங்க 4:48 வரைக்கும் 48 நிமிஷம் உங்களுக்கு அருமையான கோல்டன் ஹவர்ஸ். காரணம், இந்த நேரத்தில் புதனுடைய ராசிநாதனுக்கு ரொம்ப பிடிச்ச நேரம் அந்த டைமில் நடக்குது. அப்போது நீங்கள் ஏதாவது புதுசாக படிக்கணும், இல்லை புதுசாக ஒரு ஒப்பந்தம் போடணும், புதுசாக ஒரு விஷயத்தை செய்யணும், ஏதாவது புதுசாக பண்ணணும்னா அந்த நேரத்தை டக்குன்னு பிடிச்சிக்கணும். நல்ல நேரம், அமோகமாக நடக்கும், ரைட்டுங்களா? வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு பெருசாக தொந்தரவு இல்லை. சில பேர்த்துக்கு இடங்குது மாறலாமா, கொஞ்சம் இதே ஒரு அப்படிங்கிற மாதிரி இடமாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு தெரியுது. சம்பளம் ஒரு இன்க்ரிமெண்ட்டோட புதிய வேலைக்கு வாய்ப்பும் நல்லா தெரியுதுங்க. புதிய வேலைக்கு நீங்கள் புதுசாக இருக்கிறவங்க, வேலை தேடுபவர்கள் அப்ளை பண்ணுங்கள். சக நண்பர்கள் உதவுவாங்க. வேலை செய்கிற இடத்துல டக்குன்னு வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்துடும். ரொம்ப நேரம் அங்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி சண்டேவாக இருந்தால் பல இதுக்கு இருக்காது, வீட்டிலேருந்து வேலை செஞ்சால் கூட மாதிரி சூழல் இருக்குது உங்களுக்கு, ரைட்டுங்களா? தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல வருமானம், நல்ல அமோகமான அமைப்பில் இருக்குது. அதே சமயத்தில் 10ஆம் அதிபதி வலுவாக இருக்கார் இன்றைக்கி. அப்படி இருந்தால் கஸ்டமர்கிட்ட பழைய கதையை பேசாமல் புது ஆஃபர், உங்கள் காரியத்தை மட்டும் பேசி புது ஆஃபர் கொடுத்து அசத்துவீங்க நீங்கள். பழைய ஆஃபர் இல்லைங்க சார், இப்போ அடிஷனல் ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு பழைய பொருளையே புதுசுமார் பண்ணி விற்றுருவீங்க. அந்த டெக்னிக்கெலாம் உங்களுக்கு தெரியும், ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் களை எடுக்கிறதுல இருந்து இன்றைக்கி ஃபுல் டே பிஸியாகவே இருப்பீங்க. செடிகளுக்கு உரம் போட்டு என்னென்ன பண்ணணுமோ உபரி வருமானம் நல்லாவே இருக்குது. சண்டேன்னு கிடையாது, நமக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான். விவசாயி பிஸி வித் உபரி வருமானம் ஓகேன்னு சொல்லலாம். குடும்பம் சார்ந்த உறவுகளை பொறுத்த வரைக்கும் மனைவியோட சப்போர்ட் இன்றைக்கி உங்கள் குடும்பத்திலேயே முழுசாக இருக்குதுங்க. வீட்டினுடைய குலதெய்வத்தின் அருள் நிறைஞ்சிருக்கு. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கலாங்க. குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன செல்ல சண்டைகள், அன்பு சண்டைகள் அப்படி வரக்கூடிய வந்து போகும். ஆனால் பாசத்துக்கு குறையாது, ரைட்டா? அதே மாதிரி அப்படி தான் இருக்கணும். பாசங்கிறது குறையாமல் சண்டை போட்டால் அப்படின்னா அது மாதிரி தான் இருக்கும். காதலை பொறுத்த வரைக்கும் கண்ணும் கண்ணும் கொள்ளை அடித்தால் ஒரு சினிமா பாட்டு இருக்குல்ல, அப்படி கண்ணும் கண்ணும் பார்த்தே மணிக்கணக்காக இன்றைக்கி உங்கள் லவ்வர்ஸுக்கிட்ட அப்படியே கண் தூது விடுவீங்க. அந்தளவுக்கு அந்த அன்பு பலப்படும் சொல்ல வரோம். அதே சமயத்தில் உங்களுக்கு நேரில் போய் பார்க்க முடியல கூட ஒரு ஃபோன் பண்ணி உங்கள் லவர்கிட்ட அந்த லவ் பற்றி கலந்துரையாடல் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஒரு டீசெண்டான லவ் தானுங்க, ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, ரைட்டுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா படிப்பில் அதீத ஆர்வம் அதிகரிக்கும், ரைட்டுங்களா? உங்களுக்கு டவுட் இருந்தால் டீச்சர்ஸ்க்கே ஃபோன் பண்ணி இந்த டவுட் பற்றி கேட்பீங்க, அல்லது உங்கள் குரூப் ஸ்டடி போட்டு படிப்பீங்க. முதல்ல படிப்பில் கவனம் சிதறாது, நல்லா படிப்பாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தோள்பட்ட வலிங்க, ஐயோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுங்க அப்படிங்கிற மாதிரி தன்மை இருக்கும், எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லக்கி நம்பர் 5ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா க்ரீன் கலர், பச்சை கலர் நல்லாயிருக்கு. மிருகசீரிஷம் உங்களுக்கு என்ன 3 மற்றும் 4ஆம் பாதங்கள் அதிபதி செவ்வாய் என்ன சொல்கிறாருன்னா 9லேயே இன்றைக்கி செவ்வாய் இருக்கார். அப்போ பூர்வீக சொத்து ஒரு பிரச்சனை இருந்தால் தீரும். பூர்வீக சொத்துக்கள் லாபம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. இருந்தால் நீண்ட தூர பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. இன்றைக்கி தைரியமாக முதலீடு செய்யக்கூடிய அமைப்பும் இருக்குது. எந்த ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்டுங்களா? ஒரு தொழிலுக்காகவோ ஒரு வியாபாரத்துக்காகவோ பெரிய மனிதர்களோட நட்பு அமோகமாக கிடைக்கும். வீடு வாங்கக்கூடிய கனவு கண்டிப்பாக நனவாகும், ரைட்டுங்களா? அப்பாவோட வீட்டில் பேரண்ட்ஸோடு இருந்த சின்ன வாக்குவாதம் வரக்கூடிய தன்மை இருக்குது, கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு அதிபதி, இன்னைக்கு இல்லை பொதுவாக அதிபதி ராகுதானுங்க. என்ன சொல்கிறாருன்னா 9ல் ராகு இருக்கார். அப்போ 9ல் ராகு இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் கதவை தட்டக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க. வெளிநாட்டு வேலை முயற்சி பண்ணுறீங்களா, அவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான அமைப்பு கைகூடும். ஆன்மீக பயணம் போவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது திருவாதிரைக்கு. புதிய ஐடியாக்கள் எல்லா விஷயத்துலையும் தோணும், ரைட்டுங்களா? பிஸ்னஸ் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஸ்வரூபமான வெற்றி அடையக்கூடிய தன்மை இருக்குது திருவாதிரைக்கு. என்ன பேராசைப்பட்டு எதையும் ரொம்ப செய்யாதீங்க, ஆசைகளை கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. அடுத்தது புனர்பூசம். புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 பாதங்கள் அதிபதி குரு, ராசியிலே குரு இருக்காருங்களா. அப்போ என்னங்க ராஜயோகம்ங்கிற அமைப்பு உங்களுக்கு வேலை செய்யும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட அந்த முருகன் அருளால் நல்ல செய்தி கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மனசில் நிம்மதி குடிகொள்ளும், அந்தளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. எடுத்த காரியம் வெற்றியில் கண்டிப்பாக முடியும், ரைட்டா? கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்குதுங்க. என்ன சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டுங்க. ஒரு சின்ன பரிகாரம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, காலையில் எந்திரிச்சதும் காக்காவுக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்காவுக்கு கொஞ்சோடு சாதம் வைங்க. உங்களுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் கண்டிப்பாக அந்த மூதாதையர்கள் தீர்த்து கொடுப்பாங்க. நல்லது வழிகட்டும். நற்பவி மிதுன ராசி நேயர்களுக்கு.
வணக்கம் முருகா. கடகராசி நேர்களே, ராசி நேர்பதி சந்திரனுங்க. உங்களுக்கும் ஒரு மனுஷனுக்கு 2 கேரக்டர், ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி 2 குணங்கள், உங்களுடைய மகா குணங்கள் அப்படின்னு ஒரு வகையில் எடுத்து பார்த்தா முருகா, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தாயுள்ளம் இருக்குல்ல, அந்த அன்பு கலந்த உள்ளம் தானுங்க எல்லோரையும் மதிக்க வைக்குதுங்க. அதை நீங்கள் முதல் புரிஞ்சுக்கணும் கடகராசியை பொறுத்த வரைக்கும், ரைட்டுங்களா? யார் கஷ்டப்பட்டாலும் மனசு மட்டும் கேட்காது, ஓடி போய் உதவி செய்யக்கூடிய தன்மை தான் உங்கள் குணங்க. அது உண்மையான கடகராசிக்கு உண்டான ஒரு பாசிட்டிவ் பயங்கரமான பாயிண்ட்டுங்கிறது. உங்கள் புண்ணியம் இருக்குல்ல, புண்ணியம் அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்திலிருந்தே உங்களை விடுவிக்க போகுது இன்றைக்கி. அந்தளவுக்கு அமோகமான அமைப்பில் இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தா இப்படியே போனால் பின்னாடி என்ன ஆகுமோ, புள்ள குட்டிகளை எப்படி கரை சேர்க்க போகிற ஒரு கவலை இருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய நல்லதை கடவுள் பார்த்துட்டு இருக்கானுங்க. டபுள் மடங்கு நல்லதாக உங்கள் குடும்பத்துக்கு கொடுப்பான், குழந்தைக்கு கொடுப்பான். நம்பி பண்ணுங்க, ரைட்டா? அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் வேணும் உங்களுக்கு, அதை கொஞ்சம் மறந்துடாதீங்க. கோச்சார பலன் எடுத்து பார்த்தா இன்றைக்கி 1ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லக்ன வீட்டில் உங்களுக்கு யார் இருக்கா? சந்திரன் இருக்கார். மனசு தெளிவாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு மிகச்சரியாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2ஆம் வீட்டில் கேது ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. குடும்பத்தில் சின்ன முணுமுணுப்பு வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அப்புறம் 2ஆம் வீட்டு 8ஆம் வீட்டுக்கு நேரம் 3, 4, 5, 6 காலியாக இருக்குது. 8ஆம் வீட்டில் ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. அஷ்டமத்தில் இவ்வளவு கிரகங்கள் இருக்குது. வண்டி வாகனத்தில் இன்றைக்கி ஜாக்கிரதையாக ஓட்டிட்டு போங்க. யாருக்கும் கேரண்டி வாரண்டி ஜாமீன் கையெழுத்துனோ, ரைட்டுங்களா? அடுத்தது 9ஆம் வீடு. 9ஆம் வீட்டை பொறுத்தவரைக்கும் சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. அப்போ பூர்வீக வழியில் சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள், பூர்வீக வழியில் ஒரு பேச்சுவார்த்தை, எல்லாமே பூர்வீக வழியில் ஒரு உதவி கிடைக்கும், ரைட்டுங்களா? கொஞ்சம் தாமதம், ஒரு காரியத்தை இப்போவே முடிக்கணும்னா முடியாது, சாயந்தரம் வரைக்கும் லேட் ஆகும். கொஞ்சம் தாமதமாக முடிகிற மாதிரி இருக்குது, ரைட்டா? ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் போயிட்டு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சுக்கிரன் இருக்கார். அப்போ என்ன ஆகும்னா தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். பெண்கள் வழியில் உங்களுக்கு லாபம் உண்டு. அவங்களுடைய மகாலட்சுமி அம்சம் இன்றைக்கி சுக்கிரன் கொடுக்குறார், ரைட்டுங்களா? 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே யார் இருக்கா? குரு இருக்கார். அப்போது விரயஸ்தானத்தில் குரு இருந்தால் என்ன ஆகும்னா சுப காரியங்களுக்காக செலவுகளோ அல்லது ஆன்மீக வழியில் ஒரு செலவுகளோ வரும். கோயில் குளத்துக்கு, கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுக்கறது, அன்னதானத்துக்கு பணம் கொடுக்கறது, இப்படி அது வந்து விரைய செலவில் சுப செலவு, ரைட்டுங்களா? இன்றைக்கி உங்களுக்கு சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிற அமைப்பு வேலை செய்ய போகுது. ஏன்னு கேட்டால் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்துங்க பலமாக வந்திருக்கார். அப்போது இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் முகமே ஒரு வசீகரம். உங்களை பார்த்தா தெய்வ கடாட்சம் நிறைஞ்ச முகமாக இருக்குது. காரியம் ஜெயமாகும் உங்களை பார்த்துட்டு போனாவே. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க. இன்றைக்கி உங்களுக்கு கோல்டன் ஹவர்ஸ்னு ஒரு ஹவர்ஸ் உங்களுக்கும் இருக்குது. என்ன டைம்னு பார்த்தா இன்றைக்கி நைட்டில் தான் வருது. இரவு 8 மணிலிருந்து 8:48 வரைக்கும் 48 நிமிஷம் இந்த கோல்டன் ஹவர்ஸ் இருக்குது. ஏன் இந்த நேரம் நைட்டு வருதுன்னு பார்த்தா இந்த நேரத்தில் சந்திரனுடைய பலம் உங்கள் ராசிக்கு பலமாக வேலை செய்யுது. அப்போது குடும்பத்துடன் உட்காந்து ஒரு முடிவு எடுக்கணும், நிதானமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னா பொறுமையாக பேசுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தினீங்கன்னா முடிவு சாதகமாக இருக்கும், நல்லதாக நடக்கும். புரிஞ்சு பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக கோல்டன் ஹவர்ஸ், ரைட்டுங்களா? சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை அப்படின்னு எடுத்து பார்த்தா முருகா எதிர்பார்த்த இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். மேலதிகாரிகள் கூட இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் நீ சொல்கிற ஐடியாவை இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வருவாங்க. பழைய வேலைகளை முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த வாரத்தினுடைய ஒர்க்கே எல்லாம் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கே வருவீங்க. புது உற்சாகம் வேலையில் பிறக்கும், ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு ஆஃபீஸில் பாலிடிக்ஸ்லாம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பண்ண சிக்காதீங்க. எல்லாம் ஆஃப்லைனில் வேலை செஞ்சாலும் இந்த பிரச்சனை இருக்குது தான் செய்யுது, ரைட்டுங்களா? தொழில் மற்றும் வியாபாரத்தில் எடுத்து பார்த்தா முருகா பழைய கஸ்டமர்கள் ஒருத்தர் மூலியமாக ஒரு பெரிய ஆர்டர் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? 10ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறப்ப கடையை கொஞ்சம் அழகாக வச்சுக்கணும். கடையை கொஞ்சம் வரவங்களுக்கு ஒரு தெய்வீக அம்சமாக வச்சுக்கணுங்கிற ஒரு ரைட்டாக கஸ்டமர் வரத்து கண்டிப்பாக கூடும், கவலைப்படாமல் இருங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி சந்தையில் உங்கள் பொருளுக்கு நினச்ச விலை நல்ல விலை கிடைப்பதற்கு உண்டான அமைப்பு இருக்குதுங்க, ரைட்டா? லாபம் நிச்சயமாக உண்டு. உபரி வருமானம் நல்லா இருக்குது. தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சது, நீர் இது மாதிரி விவசாயம் ரெகுலர் ஒர்க் போகும். உபரி வருமானம் ஓகே, திருப்தியாக இருப்பீங்க இன்றைக்கி, ஓகேங்களா? உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பம் எடுத்து பார்த்தா இன்றைக்கி அம்மாவோட உடல்நிலை படிப்படியாக முன்னேற்றம் உண்டு. வீட்டில் அமைதி நிலவும். உங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் பழைய கசப்புகளை மறந்து சந்தோஷமாக இருப்பீங்க. கடவுள் அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கும், ரைட்டா? இணக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும், சுணக்கம் இல்லாத இணக்கம், ரைட்? புரிஞ்சுக்கோங்க. காதலை பொறுத்த வரைக்கும் இந்த பாசக்கயிறு கொண்டு கட்டி போடுறேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? கண்ணுக்கே தெரியாது, ஆனால் அவங்கள தாண்டி நீங்கள் ஒன்றும் பேச முடியாது. அந்த பாசக்கயிறு இன்றைக்கி கொஞ்சம் டைட்டாகவே இருக்குது. அதனால் உங்கள் லவ்வர் கூட இன்றைக்கி ஜாலியாக சினிமாவுக்கு போகிறது, ஒரு கோயில் குளத்துக்கு போகிறது, இப்படி ரொம்ப டைட்டாகவே இருப்பீங்க. ரொம்ப இணக்கமாக இருப்பீங்க. காதலை பொறுத்த வரைக்கும் நல்ல காதல், உண்மை காதல் ஜெயிக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா ஞாபக சக்தி அதிகரிக்குதுங்க. தேர்வுக்கு நல்லா தயாராகக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. அட்டகாசமாக படிப்பாங்க, நோ டைவர்ஷன். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும்
சளி இருமல் லைட்டாக தொண்டை வலி இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் சுடு தண்ணி இது குடிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் முடிஞ்சால் நாட்டு வைத்தியம் பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. லக்கி நம்பர் பார்த்தா 2ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா உங்களுக்கு க்ரீம் கலர் நல்லாயிருக்கு, ஒயிட் கலர் ரெண்டுமே நல்லாயிருக்கு, 2 கலர் நல்லாயிருக்கு. புனர்பூசம் நட்சத்திரம், அதில் வந்து 4ஆம் பாதம் அதிபதி குரு. என்ன சொல்கிறாருன்னா 12 இன்னைக்கு குரு இருக்கார். அப்போது தர்ம காரியங்கள் செய்வீங்க. நீண்ட நாள் கனவு ஒரு பழிக்கிற மாதிரி தன்மை இருக்குது. குழந்தைகளால் பெருமை உண்டு. ரைட்டுங்களா? தொழிலில் ஒரு சின்ன சின்ன திருப்பங்கள் வரும், நல்ல திருப்பம் தான், ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் நல்லா இருக்கும். பண வரவு சீராக இருக்குதுங்க. யாருக்கும் கடன் கொடுத்து மாட்டிக்காதீங்க. ரெடி கேஷ் ஒன்லி பிஸ்னஸ் அப்படின்னு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அடுத்தது பூசம் நட்சத்திரம், அதில் வந்து அதிபதி இன்றைக்கி சனிங்க. இன்றைக்கி 9ஆம் வீட்டில் உங்களுக்கு சனி இருக்கார். அப்போ 9ஆம் வீட்டில் உங்களுக்கு சனி இருந்தால் என்ன ஆகும்னா உங்களுக்கு பாக்கியம் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானம் தானே, நல்லா இருக்குதுங்க. பழைய கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகும். வீட்டு வேலைகள் எதாக இருந்தாலும் தங்கு தடையெல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும். நண்பர்கள் உதவி வந்து செய்வாங்க. அதே சமயத்தில் புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஐடியா பண்ணி வைப்பீங்க. ரைட்டுங்களா? என்ன இந்த இரும்பு பொருளை கையாளுறப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டுங்க. அடுத்தது ஆயிலியன் நட்சத்திரம், அவங்களுக்கு அதிபதி வந்து புதன். என்னென்னா இன்றைக்கி 8ஆம் வீட்டில் உங்களுக்கு புதன் இருக்காங்க. இந்த 8ஆம் வீட்டில் உங்களுக்கு புதன் இருந்தால் என்ன ஆகும்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு உங்கள் பேச்சாற்றல் மூலியமாகவே அலைச்சல் இருந்தாலும் அங்கே போய் காரியம் ஜாஸ்திட்டு வருவீங்க. காரியத்தில் கில்லடி தான் நீங்கள், அதில் மாற்றுக்கிறது எதுவும் கிடையாது. தாய் மாமன் வழியில் கூட ஒரு லாபகரமான அமைப்பு இருக்குதுங்க. கணக்கு வழக்கல் எங்கே இருந்தாலும் சரியாக வச்சுக்கோங்க இன்றைக்கி. ரைட்டுங்களா? ஆன்மீக நாட்டம், ஆன்மீக கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் இன்றைக்கி வலுப்பெறும், அதிகரிக்கும். அதே சமயத்தில் கையெழுத்துலாம் போடுறப்போ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் டாக்குமெண்ட்டோ எதாக இருந்தாலும் கையெழுத்து போட்டு கொடுங்க, படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டு வாசலில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. இந்த இருள் விலகி வெளிச்சம் கிடைக்கும் பாருங்கள். அதுபோல் நம்ம கஷ்டம் தீர்ந்து ஒரு நல்வழிக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அமோகமாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது. ஓகே, நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் சிம்மராசி நேயர்களே. ராசியின் அதிபதி சூரியனுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி 2 காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி உங்களுடைய ஒரு பக்கம் என்னென்னா உங்களுடைய கேரக்டர் மகா குணங்கள், அதாவது உங்களுக்கு இருக்கிற இந்த ஆளுமை கலந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈடுணையே கிடையாதுங்க இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் வெளியே பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, வெளியே பார்க்க கொஞ்சம் கராராக தெரிகிற மாதிரி தெரியும், ரஃப்பான ஆளோ அப்படின்னு தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு குழந்தை மனசை வச்சுக்கிட்டு எல்லோரையும் அரவணைச்சு போகணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது உங்களுடைய ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லாங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி உங்களோட அந்த தலைமை பண்பாலேயே தீராத ஒரு பஞ்சாயத்து உங்கள் கைக்கு வந்து சுமூகமாக தீரும், முடியும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த ரியல் டைம் பெயின் சொல்லக்கூடிய இன்னொரு பக்கம், வாழ்க்கையில் இன்னொரு பக்கத்தில் பார்த்தா கூட்டத்தில் இருந்தால் கூட நம்ம மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை இறக்கி வைக்க சரியான ஆள் இல்லை. என்னதான் பவராக இருந்தாலும் மனசில் 1000 குறைகள் இருக்கும்ல, யார்கிட்ட சொல்கிறது? ஒரு நல்ல நண்பன், ஒரு நல்ல ஆள் இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குதுங்க. அந்த சூரிய பகவான் உங்களுக்கு துணையாக இருப்பார், நல்லது நடக்கும். கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், சமாளிச்சிருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு ஆள் வரும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இன்றைக்கி உங்களுக்கு லக்ன வீட்லேயே கேது ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும் சண்டே. பட் ஆன்மீகத்தில் அதிகரிக்கும். எந்திரிச்சா குளிச்சுட்டு கோயிலுக்கு போய்ட்டு வரணுமாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், போயிட்டு வாங்க. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு ப்ளஸ் செவ்வாய், அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகுனா கலத்திரஸ்தானம், கலத்திரஸ்தானத்தில் 3 பேர் இருந்தால் கூட்டாளிகள் மூலியமாக லாபம் கிடைக்கும். ஆனால் இதே மனைவி ஸ்தானம் அதே ஸ்தானம் தானே, அங்கே வந்து சின்ன சின்ன ஊழல், சின்ன சின்ன சண்டைகள் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கும்னு அர்த்தம் மனைவி கிட்ட. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா, அங்கே வந்து அஷ்டமஸ்தானம், அங்கே வந்து சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. ராசிநாதன் வந்து 8ல் மறைஞ்சு போயிடுறாரு இன்றைக்கி. அப்போது அஷ்டமத்து சனியும் கூட இருக்கங்காட்டி அலைச்சல் அதிகமாக தெரியுதுங்க. வேலையெல்லாம் போனீங்கன்னா சண்டேவாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தன்மைங்க. அடுத்தது 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா, அங்கே வந்து சுக்கிரன் இருக்காது, இது வந்து பாக்கியஸ்தானம். அப்போது பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் தான் திடீர் ரெஜிஸ்டம் அதிகரிக்கும், சொல்ல வராத பணம் திடீர்னு வரும். சொகுசு வாழ்க்கை அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது, ஹாப்பியாக இருப்பீங்க. ரைட்டா? பணங்காசு இல்லாட்டி இன்னொரு ஃப்ரெண்டு கூட்டு வாடாவா ஒரு ட்ரீட் இருக்குது, வா போலாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போவான், அந்தளவுக்கு இருக்குது. 10ஆம் வீடு காலிங்க. 11ஆம் வீட்டை பற்றி குரு இருக்காங்க. அப்போ லாபஸ்தானத்தில் குரு. அப்போது வராத பணம் எல்லாம் இன்றைக்கி உங்கள் கைக்கு வர மாதிரி இருக்குதுங்க. பெரிய மனிதர்களோட நட்பு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா? 11 ஆச்சு. அப்புறம் 12ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்போ சந்திரன் இருந்தால் உங்களுக்கு என்னன்னா தூக்கத்தில் கொஞ்சம் குறைவுத்தன்மை இருக்குது, தூக்கமே வரமானிச்சு அப்படிமா இருக்கும். சுப செலவுகள் வந்து போகும். இன்றைக்கி உங்களுக்கு குபேர யோகம்னே சொல்லலாங்க, அந்தளவுக்கு அமைப்பு நல்லா இருக்குது. லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து நேராக உங்கள் ராசியை டைரெக்டாக பார்க்குறாரு, நோ டிஸ்டர்பன்ஸ். அப்போ என்ன ஆகுனா இன்றைக்கி பண வரவுக்கு பஞ்சம் இருக்கான்னு வச்சுக்கல. சரிங்களா?
இன்றைக்கி உங்களுக்கு கோல்டன் ஹவர்ஸ் என்னென்னு பார்த்தா காலையில் 7:12 முதல் கரெக்டாக 8 மணி வரைக்கும் 48 நிமிஷம் உங்களுக்கு கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லலாம். காரணம் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிநாதனுடைய சூரியன் ஆதிக்கம் உங்கள் ராசிக்கு அதிகமாக இருக்குது. அப்போது சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான வேலையை ஆரம்பிங்க, வெற்றி நிச்சயம், தடைகள் பறந்து போயிடலாம். இது உங்களுடைய ஒரு ஸ்பெஷல் நேரம் கோல்டன் ஹவர்ஸ். ஓகேங்களா? வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, புது வேலை தேடுபவர்களுக்கு கூட இந்த சண்டேவாக இருந்தாலும் நல்ல செய்தி வரும். வேலையில் போகிற புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும், நிர்வாக திறமை வெளிப்படும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள், ஏதாவது கொடுத்த கடன் வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும். என்ன மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் கோவப்பட்டு பேசிடாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. என்ன சார் எனக்கு கூட சண்டே வேலை கொடுக்குறீங்க அப்படிங்கிற சண்டைக்கெல்லாம் போகாதீங்க. ரைட்டுங்களா? தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, போட்டி போடாமல் புது யுக்தியை கையாளுங்க. சஸ்பெண்டாக எப்படி ஜெயிக்கிறது, யாருக்கு தெரியாமல் ரகசியம் எப்படி ஜெயிக்கிறங்க, பல யுக்திகளை கையாளுங்க. கஸ்டமர் தானாக வருவாங்க. ரைட்டா? நமக்கு தெரியாமல் ஒரு கடையில் ஒரு ஆஃபர் கொடுக்குறான், அப்போ அவங்க கூட்டம் அங்கே தான் போகும். நாம் அவனுக்கு தெரியாமல் இன்னொரு ஆஃபர் ஸ்பெஷலாக கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டமர் மாறி வருவாங்களே. அதுபோல் சில விஷயம் சஸ்பென்ஸாக செஞ்சு ஜெயிக்கணும். அந்த சஸ்பென்ஸ் என்னங்கிறது அந்த தொழிலை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டில் ராகுனால ஒரு சின்ன ஒரு புதுசாக ஏஜென்சி எடுக்கலான்னு முயற்சி பண்ணுறது, அதில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறது கூட நல்ல லாபம் கிடைக்கும். ரைட்டுங்களா? அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி நிலத்தில் வேலையாட்களை வச்சு நீங்கள் வேலை வாங்குறதுல கொஞ்சம் கெடுபடியாக இருங்க. கொஞ்சம் சண்டே கொஞ்சம் முன்ன பண்ணதாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் டைட் பண்ணிங்கன்னா தான் வேலை நடக்கும். இல்லைன்னு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உபரி வரணும்னு ஓகே தான். ரைட்டா? கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு வச்சுங்களேன் வேலையாட்கள்கிட்ட. அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா வீட்டில் ஒரு சின்ன விசேஷத்தை பற்றி பேசக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு. ஒரு சுப செய்தி, சின்ன செய்தி, உறவினர்கள் ஒத்துழைப்பு இருக்குது. ரைட்டுங்களா? சின்ன சுப செய்தி என்னங்க, பொண்ணு வாக்கு போகிறது, மாப்பிள்ளை வாக்கு போகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன திரட்டியை போச்சுக்கான 4 பேர் பங்காளி வீட்டில் பேசுகிறது, மாமச்சன் கூட வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சுபகாரியங்கள் பற்றி பேசுவதற்கு வருவாங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அம்னியோட பேச்சை கேட்டு நடப்பது நம்ம ஆண்களுக்கெல்லாம் நல்லது. இன்றைக்கி அதுதான் நமக்கு நிம்மதியை தரும். அவங்க பவர் நம்மளோட அதிகமாக இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். ரைட்டுங்களா? மகாலட்சுமியினுடைய பவர் அதிகமாக தெரியுது இன்றைக்கி. சரிங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் என்னதான் நான் ராஜாவாக வாழ்ந்தாலும் உன்னுடைய அன்புக்கு நான் அடிமையை தங்கோ அப்படின்னு அம்மனி போட்டு கொஞ்சி காதலை பட்டகாசமாக ஜெயிக்க வைப்பீங்க. ரைட்டுங்களா? அப்படியே புலங்காகிதம் உடைச்சிருவாங்க அம்மனி. அந்த அளவுக்கு காதல் அமோகமாக தான் இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, நீங்கள் இன்றைக்கி ரிசர்ச் படிக்கிறீங்க அல்லது மேல்நாட்டு படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். பசங்களுடைய படிப்பு, ஸ்கூல் படிப்பு அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, பிளான் பண்ணி படிப்பாங்க. கல்வியில் ஒரு முன்னேற்றம் நல்லாவே தெரியுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, முதுகு வலி, எலும்பு சம்பந்தமான சில உபாதைகள் வரும். கொஞ்சம் அப்பப்பா அது மாதிரி உட்காந்துட்டே இருந்துன்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் அப்படியே ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு நடந்துட்டு வந்து பாருங்க. லக்கி நம்பர் பார்த்தா 1ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா ஆரஞ்சு கலர். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மகம் நட்சத்திரம். மகத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி கேது. என்ன சொல்கிறாருன்னா, கேது இன்றைக்கி ராசிலேயே இருக்கார். அப்போ ஞானம், அறிவு, ஞான அறிவு பிறக்கும். ஞானம் என்னங்க, ஒருத்தரை பற்றி ஒரு மற்றவங்க சிந்தனை பண்ணுறதை விட அடுத்த சிந்தனைக்கு போகிறது, அதுதான் ஞானம் அப்படின்னு பொதுவாக சொல்கிறது. ரைட்டுங்களா? அது இதை ஒரு சிந்தனை மேல்பட்ட சிந்தனைக்கு தான் ஒரு ஞான அறிவுன்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் பழைய ஞாபகங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அலையும் போதும், அது அப்படி இருந்தால் இப்படி இருந்தால் அந்த காலத்தில் அப்படி பழைய அலையும் போதும், அதே சமயத்தில் தடைப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு விடுபடாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கிறது. எதிர்பார்த்த ஒரு உதவி கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். யாரையும் குறை சொல்லாதீங்க. அதனால் நம்ம வேலையை பார்த்துட்டு ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார்? சுக்கிரன். என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி 9ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். 9ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா பொன் பொருள் சேர்க்கை உண்டு. ரைட்டுங்களா? பொதுவான இந்த கோச்சர் அமைப்பு பொதுவாக சொல்கிறோம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை பற்றி திட்டமிடுவீங்க. பெண்களால் ஆதாயம் உண்டு. தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்துக்குண்டான வழி தெரியுது. கலைத்துறையில் இருக்கிறவங்க கூட சண்டேவாக இருந்தாலும் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஆடம்பர செலவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சாமி அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணிவிட்டு, அடுத்த நட்சத்திரம் உத்தரம். 1ஆம் பாதம் அதிபதி சூரியனுங்க. என்ன சொல்கிறாருன்னா, 8ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார். அப்போ கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். இன்னைக்கு ரைட்டுலாம் கொஞ்சம் கெடுபடியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த போலீஸ், இந்த ஹெல்மெட் போடாமல் போனால் கேஸில் மாட்டுறது, இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது. கொஞ்சம் அரசாங்க விதிமுறைகளை கடைபிடிப்பது நல்லது. எல்லா விஷயத்தையும் கவனமாக இருக்குன்னு திருப்பி சொல்லிட்டுங்க. தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. வேலையில் ஒரு சின்ன சின்ன சவாலை சந்திக்க வேண்டிய சூழல் இன்றைக்கி இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும்.
ஆனாலும் தர்மம் பண்ணுவீங்க, அதனால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறும், அதில் மாற்று கருத்து இல்லை. இரு சக்கரத்தில் வாரத்தில் போகிறப்பா திருப்பி அங்கே தான் வராரு, கவனமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன பரிகாரம் பண்ணணும்னா காலையில் சூரிய பகவானுக்கு ஒரு சொம்பு தண்ணியில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு, அந்த சொம்பு தண்ணியை வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதை அப்படியே இது குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணி குளிக்கிறப்ப அந்த சொம்பு தண்ணியை எடுத்து ஊற்றி குளிச்சுருங்க. வாழ்க்கைக்கு உண்டான சக்தி இன்ற நாள் சக்தி கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கன்னிராசி நேயர்களே. ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் 2 பக்கம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு 2 பக்கம் இருக்குது. அதில் பொதுவாக பார்த்தா பாசிட்டிவான பக்கம் என்னென்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கூர்மையான புத்திசாலித்தனம் இருக்குல்ல, அதுதான் உங்களை எப்போவுமே ஸ்பெஷலாக காட்டுதுங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் அது முடிவெடுப்பீங்க. உங்கள்கிட்ட பொய் சொன்னால் தப்பிக்க முடியாது, கண்டுபிடிச்சிருவீங்க. டிடெக்டிவ் மாதிரி நீங்கள். ரைட்டுங்களா? இன்றைக்கி அந்த விழிப்புணர்வோடு நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து ஒரு பெரிய நஷ்டத்தில் இருந்து நீங்களும் இல்லை உங்கள் வீட்லேயே காப்பாற்ற போகிறீங்க. அந்தளவுக்கு அமோகமான அமைப்பு இருக்குதுங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் அப்படி எடுத்து பார்த்தா, ரிவர்ஸ் சைடு எடுத்து பார்த்தா எல்லாத்தையும் சரியாக தான் செய்கிறேங்க சார், ஆனால் நம்மகிட்ட சின்ன சின்ன குறை இருக்குமில்ல, அந்த குறையே தேடி பிடிச்சி குத்தி காமிக்கிறான் சார் அப்படின்னு ஒரு மனக்குறை உங்களுக்கு இருக்குது. விடுங்க சாமி, எல்லாம் கலந்ததான் உலகம். ரைட்டா? ஒரு காலத்தில் உங்களையும் அந்த உலகம் நல்ல விதமாக புரிஞ்சுக்கும். அது வரைக்கும் புரிஞ்சவங்ககிட்ட நம்ம உண்மையாக இருப்போம்னு சொல்லிட்டுங்க. இன்றைக்கி 6ஆம் வீட்டில் ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. ரைட்டுங்களா? அப்படி இருந்தால் ருணரோக சத்துருஸ்தானம் அங்கே ராசிநாதன். அப்போ எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கு வழிபிறக்கும். 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் அப்புறம் சனி இருக்காங்க. அப்படி இருந்தால் கலத்திரஸ்தானத்தில் சூரியன் சனி இருந்தால் தொழில் கூட்டாளி இருக்காங்களே, தொழில் கூட்டாளிகிட்டையும் கணவன் மனைவி அந்த உறவுலையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு அர்த்தம். ரைட்டுங்களா? சூரியன். அடுத்து 8ஆம் வீட்டுக்கு போனீங்கன்னா சுக்கிரன் தனியாக உட்காந்துருக்காரு, அஷ்டமத்தில் சுக்கிரன். அப்போ எதிர்பாராத பண வரவு, வராத கடன் வருவது. ஆனால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் அவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக பேசணும். நீங்கள் சொன்ன கருத்து தப்பாக கூட புரிஞ்சுக்குவாங்க. ரைட்டுங்களா? அது மாதிரி கொஞ்சம் இதாக இருங்க. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கார். அங்கே என்னென்னா கர்மஸ்தானத்தில் குரு. அப்போ தொழிலில் ஒரு கௌரவமான பதவி உங்களுக்கு தேடி வரும். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு. ரைட்டுங்களா? 11ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்போ லாபஸ்தானத்தில் சந்திரன் இருந்தால் மனசுக்கு பிடிச்ச செய்தி தேடி வரும். பணப்புழக்காட்டம் திருப்தியாக இருக்குன்னு அர்த்தம். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா கேது ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. அது சிம்மத்தில், அது உங்களுக்கு 12ஆம் வீடுன்னு வச்சுக்கலாம். இருந்தால் தூக்கமின்மை வரும். கொஞ்சம் மெடிடேஷன், கோயிலுக்கு போகிறது, கடவுளை பற்றி ப்ரேயர் பண்ணுறது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலாம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்கலாம்னு வச்சுக்கங்களேன். உங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இன்றைக்கி காட்டுது. ஏன் ஜெயயோகம் வருதுன்னு பார்த்தா, இன்றைக்கி 6ஆம் வீட்டில் ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் பலமாக இருக்காங்க. அப்போ இன்றைக்கி எந்த சவாலையும் ஈஸியாக கடந்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. ரைட்டுங்களா? சரி, உங்களுக்கு கோல்டன் ஹவர்ஸ் பார்த்தா இன்றைக்கி மத்தியான நேரத்தில் வருது. 1:12 முதல் 1 மணி 12 நிமிடத்தில் ஆரம்பித்து 2 மணி வரைக்கும் 48 நிமிஷம் கோல்டன் ஹவர்ஸ். இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதனாருடைய புதன் உச்ச பலத்தோடு இருப்பார். அப்போது கணக்கு வழக்கு பார்க்குறது, புதிய முதலீடு பற்றி சிந்திக்கிறது, ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிக்கிறது, இதை பற்றி நீங்கள் சிந்தனை பண்ணிங்கன்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. நல்லது நடக்கும். தெர் இஸ் அ பெஸ்ட் கோல்டன் ஹவர் ஃபார் யூ டுடே. ரைட்டுங்களா? சரி, வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி பெருசாக தொந்தரவு இல்லை. வழக்கம் போல் வீட்டிலேருந்து வேலை செஞ்சாலும் சரி, எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்காக வேலைக்கு போனாலும் சரி, மேலதிகாரியினுடைய கவனிப்பு நல்லாவே இருக்குது. சக ஊழியர்கள் பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் வேலையை செஞ்சுட்டு டக்குன்னு முடிச்சு வீட்டுக்கு வருவீங்க. புது ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது திறமைக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் நினச்சிக்கோங்க நீங்கள். ரைட்டா? சில விஷயங்கள் ஆஃபீஸில் ரகசியமெல்லாம் இருந்தால் வெளியே ஆல்ரெடி ஷேர் பண்ணாதீங்க. ரைட்டா? எதுக்காக நீங்கள் மட்டும் சண்டே ஆஃபீஸுக்கு போகிறீங்கிறது ஆல்ரெடி அதிகமாக சொல்லிக்க வேண்டாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா லாபம் இன்றைக்கி நல்லாவே இருக்குதுங்க. கஸ்டமர்களுக்கு ஒரு சின்ன சலுகையை கொடுத்து இன்னும் கொஞ்சம் கஸ்டமர் அதிகப்படுத்தி லாபத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. அருமையாக பண்ணலாம். உங்களுக்கு 10ஆம் வீட்டில் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் குரு பகவானால் இன்றைக்கி ஒரு பெரிய நிறுவனத்துடன் ஒரு கூட்டு ஒப்பந்தம், MOU அல்லது அவங்க மூலிமா எப்படி தொழிலை ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணுறது, இது போல் ஒரு முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ரைட்டா? அவங்க பெரிய பொருளை வாங்கி எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா தோட்டத்தில் புதுசாக ஏதாவது பயிரிடணும், ஊடுபயிர் ஏதாவது வைக்கணும், இல்லை தென்னம்பிள்ளை இடையில கொஞ்சம் வச்சுடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். அதுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை இன்றைக்கி தொடங்கலாங்க. நல்ல நாள். மற்றபடி உபரி வருமானம் நல்லாவே இருக்குது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். குடும்பம் சார்ந்த உறவை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒரு சுபகாரியத்துக்கான பேச்சுவார்த்தை பெரியவங்க ஆசீர்வாதம் மூலிமா கண்டிப்பாக கிடைக்குது. அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடு சின்ன உடன்படிக்கை வராமல் இருக்குது. நீங்கள் ஒன்று சொன்னால் மாற்று கருத்து சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க அவனுக்கிட்ட.
சரியா மணி நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்குது, உனக்கு மேலே எனக்கு அறிவாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறது சண்டை வராதுன்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் அம்மனி தப்பாக தான் கூட ஏன் அப்படி சொல்கிறார் இருந்தாலும் இது இவர் சொல்கிறது கேட்போமா அப்படின்னு அவங்க இறங்கி வருவாங்க. ரைட்டா, நேருக்கு நேர் சண்டை போடுறத விட இறங்கி போய்ட்டு அவங்க இறங்கி வருவாங்க. இதுதான் ஒரு குடும்பத்துக்கு உண்டான டாக்டிக்ஸ் நம்மளை ஏட்டம். சரிங்க, காதல் அப்படின்னு பார்த்தா அறிவால் காதலிக்கும். எப்படிங்க? அறிவால் காதலிக்கும் டைப் நீங்கள். அது என்ன அறிவால் காதலிக்கும் அப்படிங்கிறீங்களா? உங்களுக்கு காதலில் கூட அந்த புத்தி கூர்மை வெளிப்படும். உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கு மறுபேச்சு பேச முடியாது, அதுதான் அறிவு கூர்மை. அந்த அறிவால் காதலிக்கக்கூடிய தன்மையில் உங்கள் பார்ட்னர்கிட்ட உங்கள் எதிர்காலம் திட்டம் பற்றி பேசுவீங்க. அதுக்கு ஒரு நுட்பமான வழியை கண்டுபிடிப்பீங்க. காதல் அந்த அளவுக்கு அறிவார்ந்த காதலாக இன்றைக்கி ஜெயிக்க போகுது, அதுக்காக சொல்கிறேன். ரைட்டுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கணக்காகட்டும் அறிவியல் ஆகட்டும் ரொம்ப புத்தி கூர்மையாக படிப்பீங்க. நல்ல மார்க் எடுக்கக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குது. எது புரியலையோ அது நீங்களே நோட்ஸ் எடுத்து ஹிண்ட் எடுத்து படிப்பீங்க, அமோகமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா சபா செரிமான கோளாறு ஓவராக சாப்பிட்டா அப்படித்தானே வரும். கொஞ்சம் காரமான உணவுகளை தவிர்த்துக்கோங்க, எது கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்டுக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியுதுங்க. அதே சமயம் லக்கி நம்பர் பார்த்தா உங்களுக்கு 5ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா உங்களுக்கு அந்த பேரட் க்ரீன் அல்லது இந்த லைட் க்ரீன் சார்ந்த கலர் நல்லாயிருக்கு. நட்சத்திர பலன்னு போனால் முருகா நேராக உத்தரத்து தான் போகிறோம். உத்தரத்தில் 2, 3, 4 பாதங்கள் அதிபதி சூரியன். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா இன்றைக்கி 7ஆம் வீட்டில் தான் உங்களுக்கு சூரியன் இருக்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையாகட்டும் அல்லது தொழில் வியாபாரம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வர மாதிரி இருக்குது. 7ல் சூரியன் இருந்தால் கலத்திரஸ்தானத்தில் பார்ட்னர்ஷிப் வழியில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. பெரியதாக ஒன்றும் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தாலும் அது உங்களுக்கு நீங்கள் சொன்ன கருத்து தான் ஏற்கப்படும். ரைட்டுங்களா? தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும், ஒன்று ஆகும், இல்லைன்னா ஒரு ஷேர் கிடைக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு சிக்கல் நீ வராதைப்பா ஏதோ ஒரு முடிவு கிடைக்கும்னு வச்சுங்களேன். இந்த இழுவரி குறையும். இன்றைக்கி வேலையை போகிறவங்களுக்கு கௌரவம் மரியாதை அதிகரிக்குங்க. புதிய முயற்சிகள் கைகூடும். உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய காலகட்டம் இருக்குது. ரைட்டா? அம்மனிட்டெல்லாம் வீண் பிடிவாதம் பிடிக்காதுங்க. அம்மனிகிட்ட சரின்னு போய்க்கிறது நல்லது இன்னைக்கு. அடுத்தது அஸ்தம் நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி சந்திரன் என்ன சொல்கிறாருன்னா இன்னைக்கு 11ஆம் வீட்டில் தான் சந்திரன் இருக்கிறப்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், உற்சாகம் அதிகரிக்கும். ஹாப்பினஸ் மூடுக்கு நோ ஸ்பாயில். ரைட்டுங்களா? மனசுக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்குவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. குழந்தைகள் மூலிமா கூட உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. பணப்புழக்காட்டம் பிரமாதமாக இருக்குதுங்க. தூரத்து சொந்தக்காரர் கூட உங்களுக்கு ஓடி வந்து உதவி பண்ணக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. என்ன உணர்ச்சி வசப்பட்டு அரட்டிய கமிட்மெண்ட்டை கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டுங்க. அதே சமயத்தில் சித்திரையை பொறுத்த வரைக்கும் 1, 2 பாதங்கள் அதிபதி செவ்வாய். என்ன சொல்கிறாருன்னா செவ்வாய் வந்து 6ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது ஒரு விஷயம் தடங்கள் இருந்தால் அந்த தடங்கள் நீங்கி வெற்றிக்குண்டான வழி ஒரு பாதை இன்றைக்கி தெரியும். நிலம் சம்பந்தமான லாபம் கண்டிப்பாக உண்டு. வேலையில் உங்கள் அதிகாரத்தை கூட இன்றைக்கி காட்டுவீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிர்ப்புகள் எல்லாம் பெருசாக உங்களை தொந்தரவு பண்ணாது. மின்சார பொருட்களில் வேலை செய்கிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா காலையில் நேரமே பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு துளசி மாலை முடிஞ்சால துளசியில் ஒரு கட்டை வாங்கி கொண்டு மனசார பெருமாளை கும்பிட்டு வாங்க. உங்கள் அறிவாற்றல் கொஞ்சம் அடைபட்டு இருந்தாலும் தெளிவு கிடைக்கும், புத்தி பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது வலிக்கட்டும். நற்பவி கன்னிராசி நேயர்களுக்கு தேங்க்யூ, வணக்கம். துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசியின் அதிபதி சுக்கிரனுங்க. உங்களுக்கு மனுஷனுக்கு சொல்ல மாதிரி 2 கேரக்டர், காசுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி. முதல் பக்கம் எடுத்து பார்த்தா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சமரச குணம். எதுக்கு ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? சண்டைக்கு போனாலும் எங்கேயும் போக மாட்டேங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சமரச குணம் தானே உங்களுடைய நல்ல நீதிபதியை காட்டுறது. தெளிவான ஆளியா, முடிவெடுத்தால் அப்படி இருக்குமையா அப்படின்னு உங்களை வந்து ப்ளஸ் பாயிண்ட் காமிக்கிறதே சமரச குணம் தானே. அதே சமயத்தில் யாருக்கும் தப்பே நடக்கூடாதுப்பா. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன், எதுக்கு தொந்தரவு அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. பார்த்தீங்களா? அதை எல்லோரும் சமமாக வேறு பார்ப்பீங்க. ஏற்றத்தால் உங்கள் மனசுலேயே இருக்காது, உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது. ரைட்டா? இன்றைக்கி அந்த நியாயமான பேச்சால் ஒரு பெரிய முட்டுக்கட்டையை தாண்டி ஒரு காரியத்தை ஜெயிக்க போகிறீங்க, தைரியமாக இருக்கலாம். அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தா கைக்கு வர பணம் வருது சார், பத்தமானீங்க சார், ₹1 கூட மிச்சம் பண்ண முடியலையேன்னு ஒரு கவலை இருக்குதுல்ல, கவலைப்படாதீங்க. அதுக்கும் ஒரு காலம் வரும். ரைட்டா? தேவையான செலவு பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ரொம்ப கவலைப்படாதீங்க. ரைட்டுங்களா? உடல்நலம் நல்லா இருக்குல்ல, சந்தோஷமாக இருந்துக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு, அப்புறம் செவ்வாய், அப்புறம் புதன் இருக்காங்க. அப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கிரகங்கள் இப்படி இருந்தால் உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் அன்பாக இருப்பீங்க, குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருப்பீங்க. அதே சமயத்தில் உங்களை பொறுத்தவரைக்கும் குலதெய்வ வழிபாடு இன்றைக்கி ரொம்ப முக்கியம். மனசார வேண்டிக்கோங்க. குலதெய்வ கோயில் பக்கமாக இருந்தால் இன்றைக்கி போயிட்டு வாங்க. ஏன்னா 5ஆம் வீட்டில் ராகு செவ்வாய் புதன் இருக்கங்காட்டி அந்த அமைப்பு இருக்குது. போயிட்டுனா ஒரு நல்ல வழி கிடைக்குன்னு வச்சுங்களேன் டைம் இருக்கிறப்ப.
அடுத்து 6ஆம் வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. 6ல் சூரியன் சனி இருந்தால் எதிரிகள் அடங்கி விடுவார்கள். பழைய வியாதி தொந்தரவு இருந்தால் அது குணமாகும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லலாம். 7ஆம் வீட்டில் கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தால் ஆட்சி பலத்தோட சுக்கிரன். அப்போ கணவன் மனைவிகளும் அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற தன்மை இருக்குது. சந்தோஷமாக இருப்பீங்க. 8ஆம் வீடு காலி. 9ஆம் வீட்டை பற்றி குரு இருக்கார். அப்போ பாக்கியஸ்தானத்தில் குரு வந்து முழுசாக பார்வை, முழு பார்வை, அப் டு 100% பார்வை உங்கள் ராசி மேலேயே இருக்குது. தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் இன்னைக்கு ஆரம்பிக்கும், தடைகள் விலகும் அப்படின்னு அர்த்தம். 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே சந்திரன் இருக்கார். அப்போ தொழில் ஸ்தானம். அப்போ சந்திரன் வேலையில் புது மாற்றத்தை கொண்டு வருவார். மனசு ரொம்ப புத்துயிர் போயிடும், உற்சாகமாக இருக்கும், ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே கேது ப்ளஸ் மாந்தி இருக்காட்டி லாபத்தில் கேது இருக்கார். அப்போ ஆன்மீக வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. ஆன்மீக வழின்னு என்னங்க, கோயிலுக்கு போனால் இது வரைக்கும் கிடைக்காத ஒரு வழி கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே கிடைக்கும். அப்போ ஆன்மீகத்தால் உங்களுக்கு ஒரு லாபம் அப்படின்னு தான் சொல்லலாம். சரிங்களா? கடவுளை நம்பாத கூட நம்புற அளவுக்கு இன்றைக்கி அம்மாவோட அமைப்பு இருக்குது. நம்பியவர்களுக்கு 1000 வழி பாருங்கள். அதே சமயத்தில் குருமங்கள யோகம் உங்களுக்கு வேலை செய்து முருகன். ஏன் அப்படின்னா 9ஆம் என்ன சொல்கிறார், 9ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசி தான் பார்க்குறாருங்க. கரெக்டாக நேரடியாகவே பார்க்குறாரு. அப்போது இன்றைக்கி நீங்கள் எதை தொட்டாலும் அது நல்லது நடக்கும். தொட்ட காரியம் துலங்கும்பாங்களே, அந்த கை ராசி இறைவன் அருள் உங்களுக்கு அப்படியே கிடைக்குது. உங்களுக்கு ஒரு கோல்டன் ஹவர்ஸ் உங்களுக்கும் இருக்குதுங்க. எந்த டைம்னா சாயந்தரம் 5 மணிலேருந்து 5:48 வரைக்கும். இந்த 48 நிமிஷம் அமோகமான காலகட்டம். காரணம், இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இருக்கார்ல, அந்த பலம் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ குடும்பத்துடன் வெளியே போகிறதுக்கோ, ஒரு நல்ல காரியத்தை பற்றி பேசுவதற்கோ, ஒரு நகன்ட்டு துணிமணி வாங்குறது போகிறதுக்கோ இந்த நேரத்தை பயன்படுத்தின்னு வச்சுங்களேன். சுபகாரியம் சுமூகமாக நடக்கும், தடையில இருக்காது. ரைட்டுங்களா? வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா மேலதிகாரிகள் முழு ஆதரவு இன்றைக்கி இருக்குதுங்க. பதவி உயர்வை பற்றி உங்கள் கம்பெனியில் பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருந்த டென்ஷன் பெருசாக எனக்கு இருக்காது. பாராட்டு மழை உங்களுக்கு அமோகமாக உண்டு. சண்டேவாக இருந்தாலும் சக ஊழியர் உங்கள்கிட்ட வேலையை சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. கொஞ்சம் கவனமாக அதில் மட்டும் இருக்கும். ரைட்டுங்களா? தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் சிரித்து கனிவாக பேசுனீங்கன்னா இன்றைக்கி உட்கார்ந்துட்டுலேயே சம்பாதிக்கலாம். தாறுமாறாக பிச்சுட்டு போகும் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும். 7ஆம் வீட்டிலுடைய இருக்கக்கூடிய சுக்கிரனால் இன்றைக்கி பெண்களை கவர்ற மாதிரி ஒரு புதிய யுக்தியை கையாண்டு விளம்பரத்தை அடிச்சு விடுங்க. அக்கா இந்த புடவை வாங்கினா இந்த புடவை பாதி பிரிங்கக்கா, பாதி காசு கொடுத்தா போதுக்கா, இது ஒரு மாதிரி விளம்பரத்தை அள்ளி விட்டிங்கன்னா நிற்கிறதுக்கு நேரம் இருக்காது. அந்தளவுக்கு பிஸ்னஸ் அள்ளி போடலாம். ரைட்டுங்களா? பனாரஸ் சேலைன்னு சொல்கிறீங்களா, அது நம்ம ஊர்லேயே கிடைக்குதுங்கோ, அது நம்மகிட்ட ஆஃபர் வேறு இருக்குதுங்கோ அப்படின்னு விளம்பரப்படுத்துங்க சோஷியல் மீடியாவில். கண்டிப்பாக ஆன்லைன்லேயே பிஸ்னஸ் அமோகமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பண்ணி பாருங்களேன். ஒரு பொண்ணு இப்படி ஒன்று பண்ணி ஜெயிச்சிருக்குது எங்கள் சொந்தக்கார பொண்ணு. அதுக்காக நினச்சி சொல்கிறேன் நான். நல்ல ஒரு சுய முயற்சி தானுங்க, சந்தோஷம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா பால் பண்ணை வச்சுருக்கீங்களே அவங்களுக்கு இன்றைக்கி ஒரே ஆர்டர் மேலே ஆர்டராக இருக்கும். மற்றபடி உபரி வருமானம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அமோகமாக இருக்குது. பிஸி தானுங்க நீங்கள், சந்தோஷம், ஹாப்பி. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் குலதெய்வத்தின் அருள் நிறைஞ்சு இருக்குதுங்க. நம்புங்க. குலதெய்வத்துக்கு மனசார ஒரு பூஜை பண்ணுங்கள். போக முடியல வீட்டிலிருந்தே குலதெய்வத்தினுடைய ஒரு விளக்கு இது போட்டு சாமி கும்பிடுங்க. மனசில் நிம்மதி பிறக்குங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட ஒரு சின்ன ஒரு அவுட்டிங் போயிட்டு வாங்க. அவனோட பட்சம் வெளியே இருக்குது, போயிட்டு வாங்க. மனம் விட்டு பேசுங்க. பைக்கில் போய் ஜாலியாக போயிட்டு வாங்க. ரைட்டா? ஹாப்பி மூடு, ஹாப்பி மைண்டுக்கு வந்துடுவீங்க. காதல் அப்படின்னா காதலே கடவுள் அப்படின்னு நினைக்கிற ஆள் நீங்கள். காதலே கடவுள் அப்படின்னு இருந்தால் அப்படி தான் நினைக்க தோணும். ரைட்டா? ஆனால் அந்த காதல் ஒரு சிக்கல் வரப்போ கடவுள் நினச்சா தான் காதலை நிறைவேற்றி வைப்பார். அதனால் நீங்கள் பார்ட்னர்கிட்ட ஒரு கவிதையாக பேசுவீங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குதுங்கிறக்காக சொல்ல வரும். நல்லது நடக்கட்டும். கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி பசங்க பிள்ளைகளுக்கு பெரிய வாய்ப்பு, படிக்கிற இதில் தொந்தரவு இல்லைங்க. ஒரு குரூப் ஸ்டடி போடுறது, ஒரு தனியாக வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கிறது இதில் நல்லாவே இருக்குது. எக்ஸாமை நோக்கி போயிட்டுருக்கிறீங்க, நல்லா படிங்க, கவனம் சிதறாது, நல்லா சந்தோஷமாக படிங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அசௌகரியமாக இருக்குது உடம்புல, கொஞ்சம் நிறைய தண்ணி ஒழிச்சு அப்பப்போ தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும்னு வச்சுக்கங்களேன். லக்கி நம்பர் 7ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா ப்ளூ கலர் நல்லாயிருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள், அதிபதி செவ்வாய்ங்க. என்ன சொல்கிறாருன்னா 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குங்காட்டி பிள்ளைகளால் ஒரு நல்ல செய்தி வரும். ஒரு முன்னேற்றமான ஒரு சந்தோஷம் படக்கூடிய செய்தி தேடி வரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குதுங்க. நிலம் தொடர்பான முதலீடுகளை பற்றி யோசனை பண்ணுவீங்க. செஞ்சீங்கன்னா கூட லாபம் நல்லா தான் இருக்கும், தப்பு வராதுங்க. தைரியமாக ஒரு முடிவு எடுப்பீங்க. எதிரிகள் எல்லாம் பெருசாக தொந்தரவு இல்லை, விலகி போயிடுவாங்க. கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு சாலச் சிறந்தது, நல்லது அப்படின்னு சொல்லிட்டுங்க.
போயிட்டு வரங்க. சுவாதியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் அடுத்தது ராகு தான் உங்கள் அதிபதி. என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு 5ஆம் வீட்டில் தான் ராகு இருக்கார். அப்போது திடீர் ஐடியாக்கள் எப்போ எல்லா விஷயத்திலும் புது புது ஐடியாக்கள் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் நேர்மையான தொழில் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகள் கிடைக்கும். அதை விட்டு போட்டு வேறு வழியில் போனீங்கன்னா அது லாபம் வர மாதிரி இருக்கும், கடைசியில் கவுத்துட்ரும். அதையும் பார்த்துக்குங்க, சரிங்களா? மற்றபடி சின்ன சின்ன முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஓரளவுக்கு லாபம் வரும். சின்ன சின்ன ஃபைனான்ஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இருக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள், கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும். கலைத்துறையினர்களுக்கு ஜெயிப்பதற்கு வாய்ப்பு தெரியுது. யாரையும் நம்பி பணத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. யாரை நம்பி கொடுத்தீங்கன்னா பணம் அம்போ ஆயிரும், பார்த்துக்கோங்க, ரைட்டுங்களா? விசாக நட்சத்திரம் அதிபதி குரு. என்னென்னா 9ல் இன்னைக்கு குரு இருக்கார். அப்போது ராஜயோகம் சொல்லுவோம், ரைட்டா? அது அவங்க தன்மையை பொறுத்து அந்த ராஜயோகம் மாறுபடும். மற்ற யோகம் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு பெரியவங்க ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்குதுங்க. மற்றபடி ஒவ்வொரு காரியம் தடை இருந்தால் அந்த தடைகள் நீங்கள் சட்டுப்பட்டு அந்த காரியம் முடிஞ்சிடும். உங்களுக்கு கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து அதிகரிக்குது. மனசில் ஒரு பெரிய நிம்மதி இருக்குது. சாப்பாட்டு விஷயத்தில் அலட்சியமாக இருக்காதுன்னு சொல்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா, மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி, முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு வாங்கல, வீட்டிலே நெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்கள் வறுமைகள், கஷ்டங்கள், சிரமங்கள், கந்திஷ்டிகள் எல்லாம் நீங்கி செல்வம் பெறுவதற்குண்டான வழி பளிச்சுன்னு கிடைக்கும். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களே, ராசியின் அதிபதி செவ்வாய்ங்க. உங்களுக்கும் மனுஷனுக்கு உண்டான நம்ம வாழ்க்கையில் 2 குணங்கள் இருக்குது. முதல் மெயின் குணம் என்னென்னு பார்த்தா, உங்களுக்கு அந்த விடாமுயற்சி. என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த முயற்சி மட்டும் விடாமல் பண்ணுவீங்க. அதை உங்களை அடிச்சுக்கிற ஆள் கிடையாது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும், ரைட்டுங்களா? அதே தான் உங்களை வெற்றியாளராக மாற்றுது, அந்த விடாமுயற்சி தான். அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துன்னு வச்சுக்கங்களேன், அதை முடிக்காமல் விட மாட்டீங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தடை வந்தாலும் உட்ரா பார்த்துக்கிற அப்படி தகத்தஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. இன்றைக்கி அந்த பிடிவாத குணம் இருக்குல்ல, அந்த குணத்தாலேயே கை நழுவி போன ஒரு வாய்ப்பு மறுபடியும் உங்கள் பக்கம் இழுக்க போகிறீங்க நீங்கள். அந்த அளவுக்கு ஒரு அமைப்பு தெரியுது. சரி, இன்னொரு பக்கம் எடுத்து பார்க்குறேன்னு வச்சுக்கங்களேன். எல்லாம் இருக்குது சார், ஆனால் வீட்டில் ஒரு அமைதி இல்லைங்க சார். ஒரு சந்தோஷம் வேணுமில்ல, அந்த சந்தோஷம் இல்லைங்க சார். அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை துணையோட நான் அம்மனிக்கிட்ட ஒரு புரிதல் கம்மியாக இருக்குது சார். நம்ம சொன்னால் மூக்கு மேலே கோவப்படுறா சார் அப்படிங்கிறதுக்கு அந்த கவலை இருக்குது. கவலைப்படாதீங்க, அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அரவணைச்சு வருவாங்க. அதுக்கு ஒரு நல்ல காலம் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் இன்றைக்கி ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. அப்போ சுகஸ்தானத்தில் ராசிநாதன் இருந்தால் என்ன ஆகும்னா, வண்டி வாகனத்தில் போகிறப்ப கவனமாக இருக்கணும். அம்மாவோட உடல்நிலையில் மேலே கொஞ்சம் அக்கறை வச்சு பார்க்கணும். தூர வீட்டில் இருந்தால், வெளியூரில் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க, அம்மா உடம்பு நல்லா இருக்கா பார்த்துக்கோன்னு சொல்ல பேச்சு கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. அப்படி இருந்தால் என்னன்னா, பிள்ளைகள்கிட்ட கோபத்தை காட்டாதீங்க, நிதானமாக பேசுங்க, கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இருக்கார். அப்போது கடன் தொல்லைகள் படிப்படியாக குறையும். ஆனால் மறைமுக எதிர்ப்பு ஏதோ ஒரு வகையில் வரும் உங்களுக்கு, ரைட்டுங்களா? 8ஆம் வீடு அங்கே குரு இருக்கார். அப்போ அஷ்டமத்து குரும்பாங்கதை. அப்படி இருந்தால் பேச்சிலும் செயலிலும் நிதானம் ரொம்ப முக்கியம். யாருக்கும் வாக்கு சாக்கு எதுவும் கொடுக்காது. நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ளைன்னு சொல்லவே கூடாது. நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஒன்று முப்பட வாக்கு எங்கே போய் கேட்குறது. அதனால் தெரியலப்பா, முடியலப்பா அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுறது நல்லது. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்கார். அப்போ பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருந்தால் எனக்கு குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரே ஒரு வேண்டுதல், குலதெய்வத்தை கூப்பிடுங்க, ஓடி ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் பயணங்களால் லாபம் உண்டு, ரைட்டுங்களா? அது 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கூட கேது ப்ளஸ் மாந்தி இருக்கிறாங்க. அப்போது தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும். ஆனால் ஆன்மீக பலம் ஒன்று இருக்குல்ல, அதை குலதெய்வத்தின் அருள் இருக்குல்ல, அதன் மூலிமா நீ சமாளிச்சிருவீங்க. அதுதான் ஒன்றுக்குள்ளே ஒன்று லிங்க் அப்படிங்கிறது இதை வச்சு தான் சொல்ல முடியும், ரைட்டுங்களா? இன்றைக்கி பாக்கிய யோகம் தான் உங்களுக்கு வேலை செய்யுதுங்க. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் அமர்ந்து, 9ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அங்கேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போது இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு, நோ மாற்று கருத்து, ஓகேங்களா? உங்களுக்கு கோல்டன் ஹவர்ஸ் இருக்குங்க. என்னென்னு பார்த்தா, காலையில் 9 மணிலேருந்து 9:48 வரைக்கும் அந்த 48 நிமிஷம் அருமையான நேரம். இந்த நேரத்தில் செவ்வாயினுடைய பலம் உங்கள் ராசிநாதனுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமாக மாறுது, ரைட்டுங்களா? நேரத்தில் செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். நிலம் சம்மந்தமான விஷயம் பேசவோ, புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணவோ இந்த நேரத்தை பயன்படுத்தி புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லது நடக்கும், தடைகள் விலக்கப்படும், ரைட்டா? கண் திருஷ்டி குறையும். இதுதான் உங்களுக்கு கோல்டன் ஹவர்ஸ், காலையில் 9 to 9:48. சரி முருகா, வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி பெருசாக தொந்தரவு இல்லைங்க. வழக்கமான வேலையை மாதிரி பெருசாக தொந்தரவு இருக்காது. வேலைதிகாரிகிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் வரும். ஏன்னா சார் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக வர சொன்னால் எப்படி சார் 10 மணிக்கு தான் வர முடியும் அப்படின்னு இருக்கும். பெரிய இஷ்யூஸ் வராது, சொல்லி அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்குவீங்க. வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க, ரைட்டுங்களா? பொறுமை தான் உங்களுக்கு பலம், கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டுங்க. விடாமுயற்சியும் சூப்பர் உண்டு.
அதை விடமாட்டீங்க. அதான் உங்களோட கேரக்டர் ஆச்சு. அதே சமயத்தில் நீங்கள் மற்றவங்ககிட்ட உங்கள் வேலையை சொன்னீங்கன்னா உங்கள் வேலையை அவன் தப்பாக பண்ணுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள், லீவ் போட்டு கம்முன்னு இருந்துக்குங்க. உங்கள் வேலையை அடுத்த கூட சொல்லாதீங்க. ஒரு வாட்டி செக் பண்ணணும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, போட்டிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் உங்கள் தரம், உங்கள் குவாலிட்டி, அதனாலேயே தான் உங்கள் தொழில் வியாபாரம் ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10ஆம் வீட்டிலேருந்து கேது இருக்கார். அப்போ கேதுனால உங்களுக்கு ஒரு ஆன்மீக பொருட்கள், ஒரு இயற்கை சார்ந்த பொருட்கள் விற்பனையில் இருக்கீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தி விற்கும். கொஞ்சம் உஷாராக இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தில். ஆன்மீக விஷயத்தில் பொய் பேசக்கூடாது. அதே சமயத்தில் உங்களுக்கு இயற்கை உரம் போட்டு வைக்கிறேன்னு சொல்லி போட்டு ஏமாற்றப்படாது. நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். சிரமங்கள் வந்தாலும் நிகர லாபம் நல்லாவே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் போனால் நிலத்தில் தண்ணீர் வசதி பற்றி ரொம்ப முக்கியமாக முடிவெடுப்பீங்க. தண்ணி வேறு பத்தில் இன்னொரு போர் போடலாமா அப்படின்னு பல யோசனைகள் வந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி. ரைட்டுங்களா? அது சாதகமாக தான் முடியும். விவசாயி கூடத்துக்கு வருமானம் ஒருவருக்கு வந்தால் கூட செலவும் ஒருவருக்கு இருக்கத்தானே செய்யுது. உபரி வருமானம் இன்றைக்கி ஓகே தானே, தப்பு ஒன்றும் கிடையாது. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டில் ஒரு கஷ்டமான ஒரு சிரமமான ஒரு சூழல். என்ன சார் வீட்டில் போனால் கஷ்டம் இருக்குது, ஒரு அமைதியற்ற சூழல் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரைட்டா? நீங்கள் தான் பொறுமையாக போகணுங்க. அவசரப்பட்டலாம் எடுத்தவங்க வீட்டில் பேசிடப்படாது சண்டே. ரைட்டுங்களா? கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் முருகா, வாழ்க்கை துணையில் சின்ன சின்ன முரண்பாடுகள். எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா சார், ஐயோ ஏட்டிக்கு போட்டியே பேசுகிறா சார், நான் மஞ்சள் கலர் போடவே இந்த மாதிரி ஒரு டிசைன் நல்லாயிருக்குன்னு எடுக்க சொன்னால் கமெண்ட்ரியா, எனக்கு பிடிக்காது, எனக்கு பச்சை கலர் தான் வேணுங்கிறா. என்ன பண்ணுறது, எதையுமே ஒத்து வர மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. என்ன பண்ணுறது? காதல் அப்படின்னு எடுத்து போட்டால் ஒரு ஆழமான காதல் தான் உங்களுடையது. உங்கள் ரகசியமான மனசை எவனாலும் புரிஞ்சிக்க முடியாது. அந்த டீப்பஸ்ட் காதல் இன்றைக்கி அதை ஜெயிக்க வைக்கும். அது உங்கள் பார்ட்னர்கிட்ட உங்கள் மனசில் இருக்கிறது அப்படியே வெளிப்படையாக பேசுகிறீங்கன்னா அந்த காதலை யாரும் பிரிக்க முடியாது. அமோகமான அமைப்பில் இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்பை போட்டால் மட்டும்தான் நீ நல்ல மார்க் எடுக்க முடியும். சோம்பேறித்தனத்தை தள்ளி வீசிட்டு இந்த எக்ஸாம் டைம்லாம் சீரியஸாக படிங்கன்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் சூடு அதிகமாக இருக்குதுங்க. இளநீர், அது குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடுவது நல்லது. உங்களுக்கு லக்கி நம்பர் பார்த்தா 9ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா உங்களுக்கு டார்க்கு ரெட்டு, மெரூனு, இந்த மாதிரி டார்க் கலர் நல்லா எடுபடுது. அடுத்தது விசாக நட்சத்திரம். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிபதி குரு என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி 8ல் குரு இருக்கார். அப்போது சுப செலவுகள் தேடி வரும். ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? திடீர் பயணங்கள் கூட அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பெரியவங்க பேச்சக்கட்டு நடந்தால் ஓரளவுக்கு நல்ல ஒரு வழி பிரகாசமாக இருக்குது. வேலையில் கொஞ்சம் சுணக்கம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு ஆன்மீக வழிபாடும் ஆன்மீக வழியில் போவதும் ஒரு நிம்மதியை தரும். யாருக்கும் கடன் கொடுத்து மாட்டிக்காதீங்க, உஷாராருங்கன்னு சொல்லலாம். அடுத்தது அனுசம் நட்சத்திரம். அவங்கள பொறுத்த வரைக்கும் சனி உங்களுக்கு அதிபதி. இன்றைக்கி 5ஆம் வீட்டில் சனி வேறு இருக்கார். 5ஆம் வீட்டில் இருக்கிறப்ப மனசில் ஒரு பயம் வந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதமாக தெரிகிற மாதிரி இருக்குதுங்க. குழந்தைகளோட படிப்பில் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. பழைய நண்பிகளை சந்தித்து உங்கள் ஹாப்பினஸுக்கு பஞ்சம் இல்லாமல் பார்த்துக்குவீங்க. நிலம் தொடர்பான சில விஷயங்கள் முடிக்க முடியும்னா அன்றைக்கி முடியாது, கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. ரைட்டுங்களா? முக்கியமான பேப்பர்ஸை கையெழுத்து போடுறப்போ கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோன்னு சொல்லிட்டுங்க. அடுத்த நட்சத்திரம் கேட்டைங்க. கேட்டைக்கு அதிபதி புதன். என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி 4ஆம் வீட்டில் புதன் இருக்கார். அப்போ தாய் வழி உறவுகள் மூலியமாக லாபம் அதிகரிக்கும். வீட்டை கொஞ்சம் அழகாக வச்சுக்கணும், கொஞ்சம் சுத்தம் பண்ணணும், அப்படி எண்ணம் வரும், செய்வீங்க. அதை படிப்பில் அதீத ஆர்வம் பசங்களுக்கு அதிகரிக்குதுங்க. நண்பர்கள் மூலியமாக நல்ல செய்தி வரும். ரைட்டுங்களா? யாருக்கு? இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கு, புதிய வியாபாரம் எப்படி அமைக்கலாங்கிற ஒரு ஐடியா கூட கிடைக்கும். வண்டி வாகனம் ஓட்டுறப்போ சைது ஃபோனுக்கு இது பேசிவிட்டு அங்கேயும் மாட்டிக்காதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன பரிகாரம் என்ன பண்ணிங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், அம்மன் கோவிலுக்கு, துர்க்கை அம்மனுக்கு போனால் ரொம்ப நல்லது. இல்லை அம்மன் கோவில் இருந்தால் கூட போயிட்டு வாங்க. ஒரு எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றிட்டு வாங்க. எதிர்ப்புகள் காணாமல் போகும், நல்வழி பளிச்சுன்னு கிடைக்கும். போயிட்டு வாங்க. குடும்பத்தோட போனால் இதோட அமோகமாக இருக்குது. நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. ராசி நேதிபதி குரு. உங்களுக்கும் காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி வாழ்க்கையில் 2 பயணங்கள் இருக்குது. முதல் பயணம் என்னென்னு பார்த்தா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தெய்வீக நம்பிக்கை, கடவுளுடைய அதீத நம்பிக்கை, தீவிர பற்றுன்னு சொல்லலாம். அதுதான் உங்களை எப்பேற்பட்ட பள்ளத்தில் இருந்தும் தூக்கி விடக்கூடிய அமோகமான அமைப்பு தனுசை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? மற்றவங்க கைவிட்டாலும், எப்பேற்பட்ட கொம்பம் கைவிட்டாலும் சரி, அந்த ஆண்டவன், நீங்கள் நம்பக்கூடிய ஆண்டவன் கைவிட மாட்டாங்க. தைரியமாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த தைரியம்தான் ஒரு முடிவெடுக்க வைக்குது உங்களுக்கு. இன்றைக்கி அந்த நம்பிக்கையில் இழுபறியாக இருந்து வந்த ஒரு வேலை சட்டுப்புட்டுன்னு, ஒரு காரியம் சட்டுப்புட்டு நடக்க போகுது. அதே சமயம் இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தா, உங்களுக்கு நம்பினவங்களுக்கெல்லாம் வாரி செஞ்சோமே, எவ்வளோவெல்லாம் ஹெல்ப் பண்ணோம். என் வேலையை விட அவன் வேலை முக்கியம், அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணால் துரோகம் பண்ணிட்டானுங்க.
அப்படின்னு மனசுக்குள்ளே இப்போ என் உதவிக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு மனபாரம் இருக்குல்ல, விடுங்க சாமி, நீங்கள் செஞ்ச உண்மையான உதவியும் உண்மையான தர்மமும் அந்த கடவுள் பவரில் ஏற்றிட்டார். உங்களை அவர் கை கொடுப்பார். மனசில் நம்பாதீங்க, கடவுள் நம்பினீங்கன்னா நல்ல காலம் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீட்டில் ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. முயற்சி ஸ்தானத்தில் 3 அமைப்புகள் இருக்குது. அப்போது உங்கள் இளைய சகோதர வழியில் குடும்ப மூலமாக கூட ஆதாயம் உண்டு. உங்களை கைதூக்கி விடுவதற்கு ஆள் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். வெளிநாட்டு பயணம் கூட அமைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே சூரியன் சனி இருக்காங்க. அப்படி இருந்தால் அர்த்தமஸ்தானம் சொல்லுவோம், அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். அப்படி இருக்குங்காட்டி வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் கொஞ்சம் இழுவரியாக தான் இருக்குது. டக்குன்னு எடுத்துகிட்டு முடிக்க முடியாது முருகா. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு அர்த்தம். 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் தனியாக தான் இருக்கார். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தால் பிள்ளைகள் வழியில் ஒரு சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம், உங்களால் பிள்ளைகளுக்கு சந்தோஷம், ரெண்டே மாறி மாறி வரும். பூர்வீக சொத்துக்கள் கூட ஒரு இழுவரியாக இருந்த பிரச்சனைகள் தீரும், லாபம் அதிகரிக்கும். 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு என்ன சொல்கிறார், ராசிநாதனாக கூடிய குரு 7 இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து சின்ன சின்ன தடங்கல்கள், சின்ன சின்ன சண்டைகள், பிணக்குகள் நீங்கும். கூட்டு தொழிலில் லாபம் நல்லாயிருக்கும். 7ஆம் கலத்திரஸ்தானம் குரு. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன். அப்போது 8ஆம் வீட்டில் சந்திரன் தான் என்னங்க, கொஞ்சம் ஒரு புது முயற்சிகள் எடுப்பதை தள்ளி வைக்கணும். பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் கவனமாக வேலை செய்யணும்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. அப்போ ஆன்மீக பயணம் போவதற்கு வழி கிடைக்குது. பெரியவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. கேது டைமில் சரிங்க. உங்களை பொறுத்த சுபமங்கல யோகம் தான் இருக்குது. காரணம் 7ல் குரு அமர்ந்து உங்கள் ராசியை டைரெக்டாக வாட்ச் பண்ணுறார். அப்போ பார்க்குற பிறனாக இன்றைக்கி முடங்கி கிடந்த காரியம், நடக்காது நினச்ச காரியம் வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கோல்டன் ஹவர்ஸ் இருக்குது. என்ன ஹவர்ஸ்ன்னு பார்த்தா முருகா, இந்த கோல்டன் ஹவர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு பெரிய வேலை தானுங்க. பார்த்தா சிம்பிள் நினச்சேன், பட் பரவாயில்ல, உங்களுக்காக தானே செய்கிறேன். அதில் ஒரு சந்தோஷம் தான். என்ன சரிங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கோல்டன் ஹவர்ஸ்னு எடுத்து பார்த்தா மத்தியானம் 2:12 3 மணி வரைக்கும் சரியாக 48 நிமிஷம் நடக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த குரு ரொம்ப ரொம்ப பலமாக உங்கள் ராசிநாதனுக்கு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் பகவான் என்ன காரணம்னா, இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், இல்லை ஒரு சுபகாரியத்தை பற்றி பேசுகிறோம், ஒருத்தர் போய் மீட் பண்ணுறோம், இல்லை பெரியவங்களை சந்தித்து ஒரு விஷயத்தை பேசுகிறோம், இல்லை முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போகணும். இப்படி எல்லா நல்ல காரியத்துக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. த கோல்டன் ஹவர்ஸ் இஸ் த டுடே இஸ் த பெஸ்ட் ஹவர். இந்த டைம் ரைட்டுங்களா? வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா புதிய வேலையை தேடுபவர்களுக்கு இன்றைக்கி நல்ல வழி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு மதிப்பு நல்லாவே இருக்குது. நிர்வாகம் உங்கள் கருத்தை ஞாயிற்றுக்கிழமை சொன்னால் கூட வேலை செய்கிறா சார் அப்படிங்கிற கருத்தை கூட ஏற்றுக்கும். ரைட்டுங்களா? கொஞ்சம் யாருடையும் தர்க்கம் வாதம் வேண்டாம் சொல்கிறேன். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வாடிக்கையாளர்கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் கனிவாக கொஞ்சம் பொலைட்டாக நடந்துக்கிட்டீங்கன்னா, அவங்க எரிச்சல் அவங்ககிட்ட காமிச்சிக்காம கூலாக நடந்துக்கிட்டீங்கன்னா கூடுதல் லாபம் நிச்சயம். சரிங்களா? என்னென்னா, இன்னைக்கு 10ஆம் அதிபதி புதன் இன்னைக்கு 3ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது அப்படி இருக்குங்காட்டி இன்றைக்கி கமிஷன் மற்றும் ஏஜென்சி தொழிலில் ஒரு தந்திரமான என்ன சொல்லுவோம் டேக்டிக்ஸான பாயிண்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும். எல்லோரும் போகிற வழியில் போகாமல் புது வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும். அந்த அமைப்பு இன்றைக்கி இதை வச்சு சொல்கிறேன் நான். ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு தோட்டத்தில் இன்றைக்கி பூச்சி மருந்து அடிக்கிறது அல்லது உரம் போடுறதை பற்றி வேலைகளை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். மகசூல் நல்லாயிருக்கு, உபரி வருமானம் ஓகே சொல்லலாம். குடும்பம் சார்ந்த உறவுகளில் வீட்டில் சுப விசேஷம் பற்றியே பேசக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பாக உண்டு. ப்ரே பண்ணிக்குவாங்க கடவுளை. கணவன் மனைவி உறவை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை துணையோட ஒத்துழைப்பு இன்றைக்கி ரொம்ப அபாரமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். மனம் விட்டு பேசுவீங்க எத்தனை வருஷமாக இருந்தாலும். அந்த அந்யோன்யம் அப்படியே நீண்டு கொண்டு இருக்குது. காதலை பொறுத்த வரைக்கும் பாசத்தாலேயே உருக்குகிற டைப். நீங்கள் பாசத்தை பொழிஞ்சு அம்மனி பொத்துனுங்களை விழுந்துருவாங்க. அந்தளவுக்கு உங்கள் பார்ட்னருக்கு ஒரு ஃபோன் போட்டு பேசுனா கூட இப்போ தான் நினச்சேன் ஃபோன் பண்ணலையேன்னு, பண்ணிட்டீங்களே ராசா அப்படின்னு ரொம்ப அந்த அன்பை பகிரக்கூடிய அந்த காதல் பாசத்தில் உருகிறது. சூப்பர், மெல்ட், அருமை. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா உயர்கல்வி படிப்பவர்கள் தடைகள் இருந்தால் தடைகள் விலகி ஒரு நல்ல வழி கிடைக்கும். மற்றபடி படிப்பு ஸ்தலம் அமோகமாக இருக்குது. சூப்பர், புத்திக்காரகம் தான். ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் முழங்கால் அல்லது கால்வழி வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் நடைப்பயிற்சி அதிகமாக போக வேண்டாம், கொஞ்சம் குறைச்சிக்கோன்னு சொல்லிட்டுங்க. லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா எல்லோ கலர். உங்களை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரம் அதிபதி கேது. என்ன சொல்கிறாருன்னா 9ஆம் வீட்டில் இன்றைக்கி கேது இருக்கார். அப்போது உங்களுக்கு ஞான அறிவு இன்றைக்கி கூடும். ரைட்டுங்களா? குலதெய்வ வழிபாடுக்கு போனீங்கன்னா உங்கள் தடைகள், வாழ்க்கையில் ஏற்று வந்த தடைகள், பொருளாதார முன்னேற்றங்கள், குறைபாடு எல்லாம் குலதெய்வத்தினரால் நீங்கும். ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறேன். மனசில் ஒரு விதமான தெளிவு, ஒரு சாந்தம், ஒரு அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். புதிய முயற்சிகள் கைகூடும். எதிரிகள் நோ
காணாமல் போயிடுவாங்க. யாருக்கும் வாக்குறுதி தராதீங்கன்னு சொல்லிட்டுங்க. பூராட நட்சத்திரம் அதிபதி சுக்கிரன் என்ன சொல்கிறாரு, நீ 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கங்காட்டி மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம், சந்தோஷம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கைக்கு வழி கிடைக்குதுங்க. வாழ்க்கை துணையால் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி மனைவியே உங்கள்கிட்ட வந்து அவங்க ஆசைப்பட்டதை கேட்பாங்க, நீங்களும் வாங்கி கொடுங்க, சந்தோஷமாக இருங்க. அந்த தன்மை உங்களுக்கு இருக்குது இன்றைக்கி. ரைட்டுங்களா? தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஜெயிப்பதற்குண்டான வாய்ப்பு அமோகமாக இருக்குது. கொஞ்சம் செலவு அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள். அதனால் ஆடம்பர செலவை குறைச்சினா நல்லது சொல்லலாம். உத்திராடம் 1ஆம் பாதம் அதிபதி சூரியன் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி 4ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார். அப்போ அப்படின்னு நான் அப்பான்னு சொல்லிங்க. அந்த அளவுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்குது. சண்டேவாக இருந்தால் கூட உடம்பணிங்களான்னு சார், கொன்று எடுக்கிறானுங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனத்தில் ஒரு வெறுமை இருக்குது. ரைட்டா? ஆனால் அந்த வேலைக்கு அப்படி போனால் கூட அதனால் ஒரு அனுகூலம் கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு ஓட்டிக்கு ஒரு அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும். அப்போ அந்த சந்தோஷம் வரும். ஆனால் வேலை செய்கிறப்போ கொஞ்சம் டயர்டாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. தந்தை வழியில் கூட ஒரு மாரல் சப்போர்ட் உண்டு. அதே சமயத்தில் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது ஏதாவது வழியில் ஒரு தீர்வதற்குண்டான தீர்வு கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ரைட்டுங்களா? சமாதானமாக போகிறது அதை பற்றி இருக்கும். கௌரவம் அந்தஸ்துகளாக எந்த பாதிப்பும் இல்லைங்க. வண்டி வாங்கல போகிறப்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. சின்ன பரிகாரம் என்ன பண்ணிங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே குரு தசராமூர்த்தி இருப்பார். ஒரு மஞ்சத்துண்டு முடிஞ்சால் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்கிது மஞ்சத்துண்டு. இந்த மாதிரி அதெல்லாம் வாங்கி சாத்திட்டு போயிட்டு வாங்க. தட்சிணாமூர்த்தி உங்களை பார்த்தோன்னே சந்தோஷப்படுவார், யோகம் நிலச்சி கொடுப்பார். ரைட்டா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மகர ராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி சனீஸ்வரனுங்க. ஒரு 2 கேரக்டர் உங்களுக்கும் இருக்குது. பொதுவாக காயினுக்கு 2 பக்கம் இருக்குல்ல. வாழ்க்கையில் ஒரு பக்கம் பார்த்தா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நிதானமான அசராத அந்த உழைப்புன்னு ஒன்று சொல்லுவோங்களே, அதுதாங்க உங்களை ஒசரத்துலேயே உட்கார வைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயத்தில் எடுத்த உடனே எல்லாம் நடக்கணும், எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க. ஆனால் படிப்படியாக உயர்ந்து இந்த சிகரத்தை தொடக்கூடிய அமோகமான அமைப்பு மகரத்துக்கு மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி அந்த பொறுமையால் கை நழுவி போக வேண்டிய ஒரு வாய்ப்பு கை நழுவாமல் உங்கள்கிட்டயே வந்து சேரப்போகுது பாருங்களேன். அந்த அளவுக்கு அமோகமான அமைப்பு இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தா யாருக்கிட்டையும் கையேந்தி மட்டும் நிற்கக்கூடாதுரா அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள். அந்த சூழல் நம்மளை ஆனால் அப்படி நினைக்கிறோம். ஆனால் அந்த ஒரு சூழல் வந்தால் நம்ம கடன் வாங்க வைக்குதப்பா, மனசில் கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சூழலை அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. அந்த கவலை இருக்குதுல்ல, அது சீக்கிரம் நீங்கிரும். அந்த கவலைகள் நீங்கும். பயப்படாமல் இருங்க. கடவுள் உங்களுக்கு அருள் கொடுக்க வந்துக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டுங்க. இன்றைக்கி 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. அப்போ வாக்குஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் இருக்குது. அப்போது பேச்சில் கொஞ்சம் உஷாராக நிதானமாக பேசுங்க. திடீர் பண வரவுக்கும் ஒரு வாய்ப்பு தெரியுது. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. அப்போ தைரியஸ்தானத்தில் ராசிநாதன் இருந்தால் எதையும் சாதிக்கக்கூடிய தன்மை இருக்குது. எதிரிகள் தானாக விலகி விடுவார்கள். 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இருக்காங்க. சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தால் என்னாகும், வீட்டை புதுப்பிக்கக்கூடிய ஒரு மராமத்து பணிகள் செய்யக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. வண்டி வாகன சேர்க்கை என்ற யோகம் உங்களுக்கு இருக்குது. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு. அப்போது 6ல் குரு எதிர்ப்புகள் வரக்கூடிய தன்மை உருவாக்குவார் லேசா. ஆனால் உங்கள் அனுபவத்தால் உங்கள் திறமையினாலே அதை சமாளித்து பண்ணுவீங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கும் ஒரு வழி பிறக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்கார். அப்போ கலத்தரஸ்தானத்தில் சந்திரன் இருந்தால் மனைவி வழியில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. கூட்டு தொழில் சிறப்பாக நடைபெறும். 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள் வரும், கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக உங்களுக்கு இந்த விக்ரம யோகம் அப்படிங்கிற யோகம் இன்றைக்கி ஸ்பாட்டில் வருது. காரணம் 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும். ஆமாம், 3ஆம் வீட்டில் 3ல் வந்து சனி பகவான் பலமாக இருக்கார். இன்றைக்கி உங்களோட தன்னம்பிக்கை நல்ல ஒசரத்தில் இருக்கும், உச்சத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? அதனால் அந்த யோகம் விடுபடுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு இன்றைக்கி எடுத்து பார்த்தா இன்றைக்கி காலையில் 11:12 மணி முதல் கரெக்டாக 12 மணி வரைக்கும் 48 நிமிஷம் அந்த கோல்டன் ஹவர்ஸு. இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கம் மிகச்சரியாக வேலை செய்யுது உங்கள் ராசிக்கு. ஏதாவது புதுசாக ஒரு வேலையை தொடங்குவதற்கோ ஒரு கஷ்டமான வேலையை முடிக்கவோ இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லது நடக்கும். ரைட்டுங்களா? பொதுவாக நீங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் பெருசாக தொந்தரவு இல்லை. இருந்தாலும் சில ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிறவங்களுக்காக மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை பாராட்டக்கூடிய தன்மையாக இருக்குதுங்க. வேலையில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். புது பொறுப்புகள் உங்களை தேடி வரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. யாரையும் நம்பி எந்த ரகசியத்தையும் வெளியில் சொல்லாதீங்க.
தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு வாடிக்கையாளர்களை வசியம் பண்ணக்கூடிய வித்தை இன்றைக்கி கற்றுக்குவீங்க. எப்படியெல்லாம் அவங்கள பேச விட்டு அவங்க பேசுகிற பேச்சிலேயே அவங்க வியாபாரத்தை எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் தெரிஞ்சுக்கிட்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்துங்க 4ல் இருக்கார். அப்போ இன்றைக்கி ஒரு இன்டீரியர் அல்ல அழகு சாதன பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அமோகமான ஒரு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு தெரியுது. இதை வச்சு கணிக்கிறப்போ ரைட்டுங்களா. அதே சமயத்தில் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிலத்தில் காம்பவுண்டு போடுறது, காம்பவுண்டோட வேலி போடுவீங்க, வேலி போடுறது அல்லது பாதுகாப்பு சம்மந்தமான வேலைகள் இன்றைக்கி சந்தோஷமாக செய்வீங்க. நல்லது நடக்கும். உபரி வருமானம் சுமார் நல்லது, பெருசாக கஷ்டம் இல்லைங்க, நல்ல சுமார் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டுங்களா. அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் அமைதி நிலவும். மனைவியோட ஆதரவு கண்டிப்பாக உண்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வெளியே எங்காவது போயிட்டு வந்து கொஞ்சம் மனசார சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனைவி பொறுத்து காதலை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான ஒரு தீர்க்கமான காதலாக நீங்கள் இருக்கிறீங்க. அந்த காதல் தான் உங்களுடைய சொந்தமான காதல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி உங்கள் பார்ட்னருக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்து அந்த காதலை வலுப்படுத்துவீங்கன்னு சொல்லலாங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா ரொம்ப ஆழமாக படிக்கக்கூடிய சிந்தனை அதிகரிக்கும். நல்ல மார்க் எடுக்கக்கூடிய பல டாக்டிக்ஸை கற்றுக்குவீங்க இன்றைக்கி ரைட்டுங்களா. கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபுள் வர மாதிரி உடம்புல ஆரோக்கிய குறைபாடு இருக்குது. சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரைட்டுங்களா. லக்கி நம்பர் பார்த்தா உங்களுக்கு 6 அண்ட் 7 நம்பர் ரெண்டுமே நல்லா இருக்குதுங்க. லக்கி கலர் பார்த்தா பிளாக் அண்டு நேவி ப்ளூ நல்லா இருக்குது ரைட்டுங்களா. உங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள். அதிபதி சூரியன் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு 3ல் சூரியன் வேறு இன்றைக்கி இருக்கார். முதலே பார்த்துட்டோம். அப்போ என்ன ஆகும்னா வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. எல்லா காரியத்திலையும் தடைகள் இருந்தாலும் தடைகள் நீங்கி காரிய அனுகூலம் நடக்கும். தந்தை வழி உறவுகளில் கூட உங்களுக்கு மாரல் சப்போர்ட் உதவி கிடைக்கும். வேலையில் கௌரவம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பயணங்கள் மூலியமாக ஆதாயம் உண்டு. கண் திருஷ்டி படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்காட்டி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. முடிஞ்சால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எலுமிச்சை பழத்தை சுற்றி போடுங்க. திஷ்டி சுற்றுவாங்க, அம்மா கேட்டு பாருங்கள், நல்லது நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி சந்திரன் என்ன சொல்கிறாருன்னா 7ல் சந்திரன் கலத்தரஸ்தானத்தில் சந்திரன் இருந்தால் மகிழ்ச்சி நிலவும். தொழில் முன்னேற்றம், பார்ட்னர்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும் ரைட்டுங்களா. அடுத்தது மனைவியால் ஒரு நல்ல செய்தி வரும். பொதுவாக உங்களுக்கு சமுதாயத்தில் உங்களை பாராட்டு பெறக்கூடிய அமைப்பில் இல்லை சந்தோஷப்படுத்துவாங்க. உங்களை மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. பணப்புழக்காட்டம் திருப்தியாக இருக்குது. மொத்தத்தில் மனசில் நிம்மதியாக இருப்பீங்க. அவ்வளோதான் ஒரே விஷயம். உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செஞ்சிடாதீங்க, சொல்லிடாதீங்க, பார்த்து நடந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டுங்க. அவிட்டம் நட்சத்திரம், அவிட்டம் உங்களுக்கு 1, 2 பாதங்கள். அதிபதி வந்து செவ்வாய்ங்க ரைட்டுங்களா. செவ்வாய் என்ன சொல்கிறாருன்னா 2ல் இன்றைக்கி செவ்வாய் இருக்குங்காட்டி வாக்கு ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்குது. வாக்கில் வேகம் இருக்கும் செவ்வாய் இருக்குங்காட்டி ரைட்டுங்களா. நிலம் தொடர்பான சொத்து ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அது ஒரு தீர்வு காணக்கூடிய அமைப்பில் நல்லா இருக்குது. தைரியமாக ஒரு விஷயத்துக்கு முதலீடு பண்ணலாமான்னு யோசனை பண்ணுவீங்க. உடன் பிறந்தவர்களோட உதவி சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. எதிர்ப்புகள் விலகும். பேசுகிறதுக்கு முன்னாடி இவங்கள்ட்ட இதை பேசலாமா அப்படின்னு ஒரு வாட்டி யோசனை பண்ணி அப்புறம் பேசுவது, யோசித்து பேசுறது நல்லது. சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஏழைக்கு ஒரு அன்னதானம் இல்லை ஒரு வஸ்திரதானம் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள். இல்லை முடியாது அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னா கருப்பு எல் வச்சு ஒரு தீபம் ஏற்றுங்க. கஷ்டங்கள் தீரும். அன்னதானம் பெஸ்ட்டு ரைட்டா. ஏதோ அன்னதானம் பண்ணுங்களா, இல்லை இல்லாதவங்களுக்கு ஏதோ 2 வாங்கி கொடுங்க. மொத்தத்தில் சின்ன பரிகாரம் உங்களை நல்வழிப்படுத்தும்னு வச்சுங்க. நல்லது வழிகட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கும்பராசி நேயர்களே. ராசியின் அதிபதி சனிங்க. உங்களுக்கும் அந்த 2 டைப் காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி முதல் பக்கம் எடுத்து பார்த்தா உங்களுக்கு அந்த புரட்சிகரமான சிந்தனை அதுதான் உங்களை வந்து ஒரு ஜீனியஸாக காட்டுதுன்னு வச்சுங்களேன். கும்பமா அடேங்கப்பா அப்படின்னு காட்டுது. அதே சமயத்தில் எல்லோரும் போகிற பாதையில் போகாமல் புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு துடிக்கக்கூடிய மனசு உங்களுக்கு அதுதான் உற்சாகத்தையும் கொடுக்குது ரைட்டுங்களா. அதே சமயத்தில் இன்றைக்கி அந்த புதுமையான ஐடியாக்கள் அது செயல்படுத்துவதன் மூலியமாக முடங்கி கிடந்த ஒரு பிஸ்னஸை இல்லை முடங்கி கிடந்த ஒரு காரியத்தை மீண்டும் தட்டி எழுப்பி அதை ஜெயிக்க வைக்க போகிறீங்க. அந்த அமைப்பு எப்படின்னு பார்க்கலாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவு வந்துகிட்டே இருக்குது சார். ஒரு காரியத்தை பண்ணாலும் 9 தடைகள் வருது சார். நம்மால் பழையபடி சுறுசுறுப்பாக இருக்க முடியலையேங்கிற ஒரு மனக்குமுறல் இருக்குது. சூரிய வழிபாடு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் லக்ன வீட்லேயே ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. ஜென்மத்திலேயே கிரகங்கள் இத்தனை இருக்குது. அப்போ கோபத்தை குறைச்சிக்கோங்க. அலைச்சல் அதிகமாக தான் இருக்குது, ஆனால் அதற்கேற்ற லாபம் கண்டிப்பாக உண்டு. 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கார். அப்போ குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன்.
மூன்றாம் வீட்டில் சுக்கிரன் இருக்காங்க. அப்படி இருந்தால் முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன ஆகும்னா சகோதரிகளால் ஆதாயம் உண்டு, நல்ல அமைப்பு இருக்குது. அஞ்சாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு இருக்காங்க. அஞ்சாம் வீட்டில் குரு இருந்தால் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு. இப்போ பிள்ளைகளால் புதிய உங்களுக்கு ஒரு நல்ல கௌரவமே கிடைக்கும். பிள்ளை பசங்க நல்லா படிப்பாங்க. அதனால் ஒரு தொழில் வியாபாரத்தில் லாபம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாங்க. அப்புறம் ஆறாம் வீட்டில் சந்திரன் தனியாக இருக்கார். அப்படி இருந்தால் எதிரிகள் பயப்படுவாங்க. ஆனால் மனசில் ஒரு இனம் புரியாத கவலை அடி மனசில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏழாம் வீடு கலத்திரஸ்தானம், கேது ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. வாழ்க்கை துணையோட உடல்நிலை கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? உங்களுக்கு தனயோகம் அப்படிங்கிற அமைப்பு வருதுங்க. அஞ்சாம் வீட்டில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை டைரெக்டாக பார்க்குறாரு. இன்றைக்கி தொட்டதெல்லாம் நடக்குமானா ஒரு சின்ன தடை வந்துட்டு அப்புறம் நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாங்க. இன்றைக்கி ஒரு கோல்டன் ஹவர்ஸ் உங்களுக்கு என்னென்னு பார்த்தா இரவு தான் வருது. அது 9 to 9:48 வரைக்கும், அந்த 48 நிமிஷம். இந்த நேரத்தில் தான் சனி பகவானோட அருளாசி கும்பராசிகளுக்கு நேரடியாக கிடைக்குது. அப்போது அடுத்த வாரத்துக்கு உண்டான ஒரு பிளான் நீங்கள் இன்றைக்கி இந்த நேரத்தில் பிளான் பண்ணி பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக நடக்கும். அம்பட்டு கச்சிதமாக நடக்கும் அந்த பிளான். அந்த டைமில் தனிமையாக உட்காந்து பண்ணிங்கன்னா பல வகைகளால் நல்ல திட்டங்கள் வரும். ரைட்டா? ப்ரீ பிளான் ஸ்ட்ரக்சர் சூப்பராக வேலை செய்யும். இன்றைக்கி வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா வேலைக்கு பெருசாக தொந்தரவு இல்லை. அப்படியும் மீறி வேலைக்கு போனீங்கனாலும் ஒரு பெரிய கஷ்டமான சூழல் கிடையாதுங்க. வேலையில் புது யுக்திகளை கையாளுவீங்க. எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு உண்டு. சம்பளத்தை பற்றி ஒரு இன்க்ரிமெண்ட்டை பற்றி கூட நல்ல தகவல் வரும்னு வச்சுக்கோங்களேன். சக ஊழியர் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க. ரைட்டுங்களா? உங்கள் அட்வைஸ் கூட கேட்பாங்க சில பேர். ரைட்டா? யாருக்கும் கடன் மட்டும் கொடுத்துடாதீங்க. அது கொஞ்சம் அப்புறம் ஏன்னா காந்தி கணக்காக போயிட போது பார்த்துக்கோங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள்கிட்ட இன்றைக்கி ஒரு ரகசியத்தை, இந்த ரகசியம் யாருக்கு சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொல்லியே ஒவ்வொரு ரகசியமாக சொல்லி விற்றுருவீங்க. இந்த ஆஃபர் உங்களுக்கு மட்டும் தானுக்கோ, யாருக்கும் கிடையாதுக்கோ, இப்படியே 100 பேர் சொல்லி வியாபாரம் பண்ணிடுவீங்க. வியாபாரம் களைகட்டும். அந்த அளவுக்கு நீங்கள் வியாபார டாக்டிக்ஸ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணுவீங்க. 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்கள் ராசியில் இருக்கங்காட்டி இன்றைக்கி மிஷினரிகள் டெக்னாலஜி சார்ந்த மாற்றங்களை செஞ்சு புதுவிதமான யுக்திகளை கையாண்டு எப்படியாவது வியாபாரத்தில் லாபம் பார்க்காம வீட்டுக்கு வரமாட்டீங்க. ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் இன்றைக்கி புதுசாக வாய்க்கால் வெட்டுறது, இல்லை பைப் லைன் போடுறது, இல்லை வரப்பு கட்டுற வேலை, இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும். ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஆனால் அந்த காரியம் கணக்கச்சிதமாக முடியும். வியாபாரத்தை பொறுத்த உபரி வருமானம் விவசாயத்துக்கு ஓகே தான், சூப்பராக இருக்குது. குடும்பம் சார்ந்த உறவுகளில் வீட்டில் ஒரு சுபகாரியத்துக்கு உண்டான முன்னோட்டம் நடக்கிற மாதிரி இருக்குது. பெரியவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட சின்ன ஒரு ஊழல் வரும். ஆனால் அதுவே உங்களுடைய அன்பை, காதலை கணவன் மனைவிகிட்ட காட்டும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. காதல் அப்படின்னா மற்றவங்களோட ஒரு வித்தியாசமான காதல் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி உங்களுடைய பார்ட்னரை ஒரு புது இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இங்கே தான் முதலாக உன்னை தூரத்துலேருந்து பார்த்தேன் அப்படின்னு அவங்களுக்கே புரியாது. இங்கேயே நான் வந்தேன் அப்படிம்பாங்க. முதலாக நீங்கள் ஒரு இங்கே வச்சு தான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு புது இடத்துக்குள்ள அவங்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்குது. அப்படி பழைய நினைவுகளை நினைவூட்டி அந்த காதலை மலர செய்வீங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா கொஞ்சம் வேகமாக பாடங்களை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. பரீட்சை பயம்லாம் உங்களுக்கு பெருசாக இருக்காது. பார்த்துக்கலாம் சார் என்னத்தாயிர போகுது அப்படிங்கிற மாதிரி தைரியமாக படிப்பீங்க. அதே ஒரு ஊக்கமான சக்தி தானுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண் எரிச்சல், லேசாக கால் வலி வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஓய்வெடுப்பது, குளிர்ந்த நிலையில் மூஞ்சி கழுவுறது, இது மாதிரி சின்ன கை வைத்தியம் பண்ணுவது நல்லது. லக்கி நம்பர் பார்த்தா 4ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா உங்களுக்கு இண்டிகோ கலரும் நல்லாயிருக்கு, அல்லது டார்க் ப்ளூவும் நல்லாயிருக்கு. ரைட்டுங்களா? நட்சத்திர பலனுக்கு அடுத்தது போனால் அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்கள், அதிபதி செவ்வாய். என்ன சொல்கிறாருன்னா ராசியிலே செவ்வாய் வந்துட்டார். அப்போ வேகம் அதிகரிக்கும், சுறுசுறுப்பு அமோகமாக இருக்கும். ரைட்டா? நிலம் சம்பந்தமான விஷயங்களில் லாபம் அதிகரிக்கும். எதிரிகள் பெருசாக தொந்தரவு இருக்காதுங்க. புதிய முயற்சிகள் வெற்றி தரும். தைரியமாக ஒரு முடிவு எடுப்பீங்க. நெருப்பு விஷயத்தில் எல்லாம் கொஞ்சம் அங்கே வேலை செஞ்சவங்க ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லிட்டுங்க. அடுத்த நட்சத்திரம் சதயம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ராகு தான் அதிபதி. ராசியிலேயே ராகுக்கு வந்துட்டார். அப்போது திடீர் யோகம், எதிர்பாராத நடக்காத காரியம் நினச்சிருந்தது நடந்துடும். ரைட்டுங்களா? வெளிநாடு வேலை முயற்சி பண்ணுறீங்களா, அதை பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு தகவல் ஒன்று வரப்போகுது. மற்றபடி தொழில் இந்த முன்னேற்றத்துக்கு உண்டான வழி ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதில் இல்லை கொஞ்சம் நல்லாவே முன்னேற்றம் நல்லா இருக்குது, லாபம் நல்லாவே இருக்குது, தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. புதிய நண்பர்கள் கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஆன்மீக நாட்டம், கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் இன்றைக்கி வலுப்பெறும். தர்ம காரியத்தில் ஈடுபடக்கூடிய எண்ணமும் நல்லா இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு. ரைட்டுங்களா? தெரியாத விஷயத்தில் தலையிடாதீங்க. தெரிஞ்ச விஷயத்தில் 1000 பிரச்சனை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டுங்க. அடுத்த நட்சத்திரம் புரட்டாதி. புரட்டாதியை பொறுத்தவரை 1, 2, 3 பாதங்கள், அதிபதி குரு. என்ன சொல்கிறாருன்னா 5ஆம் வீட்டில் குரு இருக்கார். அப்போ ராஜயோகம் தானுங்க. ரைட்டுங்களா? குழந்தை பாக்கியம் அமோகமான ஸ்தானத்தில் இருக்குது.
புத்திர பாக்கியத்துக்கு வாய்ப்பு அதிகமாக தெரியுதுங்க. பொன் பொருள் சேர்க்கையும் உண்டு. மனசில் நிம்மதி அதிகரிக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் கௌரவம் அந்தஸ்தும் அதிகரிக்குது. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டுங்க, நீங்கள் முடிஞ்சால் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஒரு வடை மாலை சாத்துங்க. இல்லைன்னா சும்மா நாள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பயம் நீங்கி வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா? நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மீனராசி நேயர்களே. ராசி நேதிபதி குருங்க. உங்களுக்கு 2 கேரக்டர்னு சொல்லுவோம். காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி. என்ன குணம் அப்படின்னு பார்த்தா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பரந்த மனப்பான்மை இருக்குல்ல, அதுதாங்க உங்களோட மகானாக காட்டுதுங்க. யார் தப்பு செஞ்சா கூட அதை மன்னிச்சு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய அந்த பரந்த உள்ளம் முதல் சொன்னோம்ல, அதுதான் மீனராசியினுடைய பாசிட்டிவோடைய ஆட்டிடியூடுங்க. அதே சமயம் இன்றைக்கி உங்களோட அந்த தயால குணம் சொல்லக்கூடிய அந்த குணத்தால் ஒரு பெரிய கைமாறுன்னு தானே நடக்க போகுதுன்னு பாருங்கள் இன்றைக்கி. இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தா முருகா, யாரை நம்புறது யாரை விடுறதுனே தெரியலிங்க. ஒரே கன்ஃபியூஷனுங்க. எல்லாரும் நல்லவ மாதிரியே தெரியுறாங்க, ஆனால் எல்லா யோக்கிய பையனும் நம்மளை ஏமாற்றிட்டு தான் போகிறாங்களேன்னு ஒரு வலி ஒன்று மனசுக்குள்ளே இருக்குது. கவலைப்படாதீங்க. குரு பகவான் உங்களை எவனை நம்பலாம் எவன் நம்பக்கூடாதுன்னு சீக்கிரம் காட்டுவார். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் லக்ன வீட்டிலேயே சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. அப்போ ஜென்மத்திலேயே சூரியன் ப்ளஸ் சனி. அப்போ அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. கௌரவ குறைவு வராமல் உங்களை கொஞ்சம் காப்பாற்றுற தன்மையே அந்த கடவுள் பார்க்குறார். கொஞ்சம் ஆரோக்கியத்தை மட்டும் கவனமாக இருந்துக்குன்னு சொல்லிட்டுங்க. 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன் தனியாக தான் இருக்கார். அப்போ தனஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தால் முகம் உங்கள் தேஜஸ் அழகாக இருக்கும். பணவரவு ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? 4ஆம் வீட்டில் குரு, சுகஸ்தானத்தில் குரு இருந்தால் வீட்டில் அமைதி நிலவும், வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்போ பூர்வ புண்ணியத்தில் சந்திரன் இருந்தால் மனசு உற்சாகமாக இருக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. 6ஆம் வீட்டில் கேது ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. எதிரிகள் எல்லாம் காணாமல் போயிடுவாங்க. பழைய வியாதிகளில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. 12 விரயஸ்தானம். இத்தனை கிரகங்கள் இருந்தால் சுப செலவுகள் தேடி வரும். தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. தூக்கம் தடைபடலாம். கொஞ்சம் ஏதோ ஒன்று போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. ரைட்டா? அதே சமயத்தில் உங்களுக்கு அந்நிய நாட்டு வகையில் ஏதாவது அங்கேருந்து தகவல் வர்றதெல்லாம் ஒரு லாபமான அமைப்பில் தான் இருக்குது. பொதுவாக புரிஞ்சுங்களா? சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தனலட்சுமி யோகம் அமோகமாக வேலை செய்யுது. 2ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கங்காட்டி இன்றைக்கி உங்களுக்கு பணத்துக்கு தட்டுப்பாடே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இன்றைக்கி இந்த கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு ஹவர்ஸ் எடுத்து பார்த்தா இன்றைக்கி மத்தியானம் 3:12 முதல் கரெக்டாக 4 மணி வரைக்கும் 48 நிமிஷம் அதை வேலை செய்யுது. இந்த நேரத்தில் குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு அப்படி ஸ்ட்ராங்காக வந்து பலம் சேர்க்குது. அப்போது குடும்ப விஷயமாக ஏதாவது விவாதிக்கணும், ஒரு பேசணும், அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கவோ இந்த நேரத்தை பயன்படுத்துனீங்கன்னா கோல்டன் ஹவர்ஸ் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ரைட்டுங்களா? சுபகாரியத்துக்கு ஏற்ற நல்ல நேரம் அது. உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை பெருசாக தொந்தரவு இல்லைங்க. இருந்தால் கூட வேலைக்கு போகிறவங்களுக்கு உங்கள் கௌரவம் பாதிக்காது. நல்ல பேர் கண்டிப்பாக கிடைக்கும். புது பொறுப்புகள் தேடி வரும். சம்பள உயர்வுக்கு உண்டான வாய்ப்பும் தெரியுதுங்க. வேலை செய்கிற இடத்துல எதையும் அலட்சியப்படுத்தி இருந்துடாதீங்க. நோ அலட்சியம், கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிட்டுங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கிட்ட அன்பாக தந்திரமாக தான் பேசுவீங்க. இன்றைக்கி அந்த தந்திரமாக பேசங்காட்டியே லாபம் தாறுமாறாக இரும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக 10ஆம் அதிபதி குரு வந்து 4ல் இருக்கார். அதனால் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் ஒரு மீட்டிங் இது போட்டு நடத்துனீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி பண்ணிங்கன்னா அடுத்த வாரத்துக்கு உண்டான ப்ரீ பிளான் ஸ்ட்ரக்சர் எஃபெக்டிவாக இருக்கும். அது இந்த கோல்டன் ஹவர்ஸில் செஞ்சேன்னு வச்சுங்களேன், சூப்பராக வேலை செய்யும். நல்லது நடக்கும். ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி தோட்டந்துறவில் இன்றைக்கி ஒரு சந்தைக்கு பொருள் அனுப்புறது, காய்கறியை பறித்து ஸ்டாக் வைக்கிறது, அல்லது அறுவடை செய்யக்கூடிய காலகட்டத்தை போய் பார்க்குறது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய விஷயத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். உபரி வருமானம் கால்நடைகள் மூலியமாக நல்லாவே இருக்குது. விவசாயி ஹாப்பி அண்டு பணவரவு ஓகே தான். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டில் ஒரு சுப விசேஷம் பற்றி சீரியஸாக பேசுவீங்க. மனைவியோட சப்போர்ட் முழுசாக உங்களுக்கு இருக்குதுங்க. அதே சமயத்தில் பார்த்தா அந்யோன்யம் அதிகரிக்குது. ஒருத்தர் புரிதல் நல்லா இருக்குது. குடும்பம் புரிஞ்சுக்குவாங்க, கணவன் மனைவியும் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ குடும்பம் சார்ந்த கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்குகிறது அப்படின்னு எடுத்துக்கணும். காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, உண்மை காதல் உங்களுடைய தன்மையிலேயே செழிப்பாக இருக்குது. உங்களுக்கு உங்கள் பார்ட்னர்கிட்ட ஒரு அழகான ஒரு தன்மையான அந்த பூக்கக்கூடிய காதல் நல்லாவே இருக்குது. உண்மை காதல் ஜெயிக்குது. அந்தளவுக்கு சாஃப்ட்னஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுக்கு படிப்பு ரொம்ப வேகமாக புரிஞ்சக்கூடிய தன்மையும் நல்லா இருக்குது. பரீட்சையில் நல்ல மார்க் எடுப்பீங்க. அந்தளவுக்கு அமோகமாக படிப்பீங்க. உங்களுக்கு யார் அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காது, நீங்களே தெளிவாக படிச்சுக்குவீங்க. அப்புறம் அதுக்கு எதுக்கு அட்வைஸ்? நல்லாவே படிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால் அல்லது பாதம் சம்மந்தப்பட்ட வலி இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பர். லக்கி கலர் பார்த்தா எல்லோ அண்டு கோல்டு கலர் நல்லா இருக்குது. அப்படி நட்சத்திர பலனுக்கு உள்ளே போனோம்னா புரட்டாதி பற்றி 4ஆம் பாதம் அதிபதி குரு என்ன சொல்கிறாருன்னா, 4ல் இன்றைக்கி குரு இருக்குங்காட்டி சுகம்,
சந்தோஷம், உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகும். வீட்டை மராமத்து வேலைகள் புதுப்பிக்கணும், கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணுங்கிற தன்மை இருக்குது. குழந்தைகளால் பெருமை உண்டு. தொழிலில் நல்ல மாற்றம் வரும். ரைட்டுங்களா? பணப்புழக்கெல்லாம் திருப்தியாக இருக்குதுங்க. சோம்பேறித்தனமாக கொஞ்சம் இருப்பீங்க, அதை தள்ளி வச்சுட்டு சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சிங்கன்னா புரட்டாதிக்கு நல்ல ஞாயிற்றுக்கிழமையை அமையப்போகுது. ரைட்டுங்களா? உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி சனி என்ன சொல்கிறாருன்னா, ராசியிலே சனி இருக்கங்காட்டி கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாலும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது. கொஞ்சம் காலம் நேரம் அவகாசம் வேண்டும். உழைப்பு மாற்றுக்கிறதே கிடையாது. உழைப்பு பண்ணியே ஆகணும். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. வேலையில் கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிய முயற்சிகள் இன்றைக்கி தள்ளி போகிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் அவசரப்பட்டு எதையும் கமிட்மெண்ட்டை கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லலாம். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி புதனுங்க. இன்றைக்கி 12 புதன் இருக்கங்காட்டி சுப செலவுகள் தேடி வரும். பேச்சாலேயே ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. வெளிநாட்டை பற்றி ஏதாவது அங்கே தகவல் வரணும், அல்லது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது. நண்பர்கள் மூலியமாக ஒரு உதவி கிடைக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. ஆன்மீக நாட்டம் சூப்பராக வேலை செய்யுது. கோயிலுக்கு இது போயிட்டு வாங்க. ரைட்டுங்களா? கையெழுத்து போடுறப்பா 1க்கு 2 டைம் யோசனை பண்ணுங்கள் ரேவதி நட்சத்திரக்காரங்களே. பொதுவாக உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம், மீன்களுக்கு ஏதாவது முடிஞ்சா கிணத்துலையோ ஆற்றுலையோ குளத்துலையோ மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறிக்குது போடுங்க, அல்லது ஒரு ஏழைக்கு ஏதாவது முடிஞ்சா அன்னதானம் பண்ணுங்கள். சகல யோகங்களும் உங்களை தேடி வந்து வசீகரிக்கக்கூடிய தன்மை இந்த எளிய பரிகாரத்து மூலிமா கிடைக்கும். நல்லது பலிக்கட்டும். நற்பவி மீனராசி நேயர்களுக்கு.